எங்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மியான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலையும் மாலையுமாய் உம்முடைய சமூகத்தில் உட்காரவும், உம்மை ஆராதிக்கவும், மகிமைப்படுத்தவும், உம்முடைய சத்தத்தை கேட்கவும் நீர் எங்களுக்கு தந்த தருணத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. சில முக்கியமான விஷயங்களை குறித்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அநேக இடங்களில் இப்பொழுது நாங்கள் இதைத்தான் பிரதானமாக சொல்லிக்கொண்டே வருகிறோம். வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு உரியவைகள். அந்த தீர்க்க தரிசனங்கள் அந்தந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துவின் ஆயிர வருஷ அரசாட்சி முடிந்து நித்தியம் வரைக்கும் உள்ளதான எல்லா தீர்க்க தரிசனங்களும் வேதம் முழுவதும் பரவி இருக்கிறது. இன்றைக்கி கடைசி காலத்தில் இந்த பழைய ஏற்பாடு வேண்டாம், முடிஞ்சிருச்சு, முற்றிற்று, அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய உபதேசங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் முழு வேதாகமத்திலிருந்து தான் எல்லாத்தையும் நீங்கள் படிக்க முடியும். புதிய ஏற்பாட்டுக்கு தேவையான எத்தனையோ கீ வேர்சஸ் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நிழல் புதிய ஏற்பாட்டில் தான் நிஜமாக இருக்கும். நீங்கள் அதில் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். ரெண்டையும் சேர்த்து தான், அதுக்கு தான் நம்மக்கிட்ட தான் ஆண்டவர் ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கிறார். யூதங்கிட்ட பழைய ஏற்பாடு இருக்குது, நம்மக்கிட்ட தான் ரெண்டு ஏற்பாடும் இருக்கிறது. அதனால தான் முழுமையான வேதாகமம் நம்ம கையில் உட்கார்ந்துருக்கிறது. அல்லேலூயா. அதனால் இந்த வேதாகமத்தில் உள்ளதான தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு உரியது. அது எந்தெந்த காலகட்டத்தில் நிறைவேறுது, அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நாம் இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அது கொஞ்சம் வேத பாடத்தை போலவும் இருக்கும். அதே நேரத்தில் கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் 6 முத்திரைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் முத்திரைகளின் புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. அதில் 7 முத்திரைகளால் அந்த புஸ்தகம் மூடப்பட்டிருக்கிறது. 6 முத்திரைகள் 6ஆம் அதிகாரத்தில் உடைக்கப்படுகிறது. 8ஆம் அதிகாரத்தில் 7வது முத்திரை உடைக்கப்படுகிறது. இங்கே வேதாகம பள்ளி கல்லூரியை சார்ந்தவர்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கும் அது கொஞ்சம் இருக்கும். அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரியங்கள் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 7 முத்திரைகளில் 6 முத்திரைகள் 6ஆம் அதிகாரத்தில் உடைக்கப்படுகிறது. இந்த 6ஆம் அதிகாரம் அல்லது 6 முத்திரைகளை குறித்து 2 மாற்று கருத்து இருக்கிறது. நான் அதை முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதற்கு பிறகு அதில் உள்ள என்ன இருக்குங்கிறத அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த 6ஆம் அதிகாரம் பர்டிகுலராக 6ஆம் அதிகாரம் வருகைக்கு பின்னால் ரகசிய வருகை புஸ்தகம் எழுதியிருக்கிறார் இல்லையா? இன்றைக்கி ரகசிய வருகை உண்டா அப்படின்னு சொல்லி புஸ்தகம் எழுதியிருக்காங்க இல்லையா? அந்த ரகசிய வருகை அப்படிங்கிறதான சம்பவம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ராப்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த சம்பவத்துக்கு பின்னால் தான் இந்த 6ஆம் அதிகாரம் நடக்கும். குறிப்பாக 4, 5, 6 அதிகாரங்கள்லாம் அதுக்கு பின்னாடி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. இது பெரும்பான்மையாக நம்பப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடியதான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் அதிகாரத்தோடு கூட சபையின் காலம் முடிவடைந்து விடுகிறது. 7 சபைகளுக்கான செய்தி அந்த 3ஆம் அதிகாரத்தோடு கூட முடிவடைந்து விடுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? 1-2 வசனங்களில், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இங்கே ஏறி வா அப்படிங்கிறத அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சபையை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு. சபை 4ஆம் அதிகாரத்தில் போய் பரலோகத்துக்கு போய்விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது. இது எந்த வகையில் வசனத்தின்படி அடிப்படையில் சரியாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வசன ஆதாரம் இல்லை. ஏன் அப்படின்னா, இங்கே ஏறிவான ஆண்டவர் சொன்னது யோவானை மட்டும்தானே ஒழிய சபையை குறித்து அல்ல. ஏன்னா யோவானை சபைக்கு அடையாளமாக எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை, ஒரு இடத்துல கூட சொல்லலை. வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுக்கும் போது கூட கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னென்னா, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு நீ எழுது அப்படின்னு சபைக்கு எழுத சொல்லி தான் கொடுக்குறார். இன்னும் நீங்கள் தெளிவாக போனீங்கன்னா 22ஆம் அதிகாரத்தில் ஆவியும் மனவாட்டியும் வா என்பானாக, கேட்கிறவனும் வா என்பானாக, இவைகளை சாட்சியாக்கி கேட்கிறவன் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறான்னு சொல்லி யோவான் தன்னை சபைக்கு ஒப்புமையாக சொல்லலை, தனியாக சொல்கிறார். ஆவியும் மனவாட்டியும் அப்படின்னு தனியாக இருக்குது. எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை இந்த 6ஆம் அதிகாரம்லாம் வருகைக்கு பின்னாடி தான் நடக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு. அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, அந்த 6ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி நடக்கிறது நமக்கு தெரியாததுனால அதுக்கு ஆயத்தமாவோ அல்லது அதை கடந்து போகிறதுக்கோ சபை தடுமாறுகிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்துட்டார் முதலாவது. ஆனால் அவர் பிறந்துட்டார் என்பது யாருக்கும் என்ன செய்யலை, தெரியவே இல்லை. அதை வானசாஸ்திரிகள் அடையாளங்களை வைத்து சொல்லும் போது தான் அவர் பிறந்துட்டாருன்னு தெரியுது. இப்போ யோசிச்சு பாருங்கள், தேவதூதன் அந்த மெய்ப்பர்கள்ட்ட சொல்லாமல் இருந்தால், வானசாஸ்திரிகள் சொல்லாமல் இருந்திருந்தா, இந்த ஏரோதும் எருசலேம் நகரத்தாரும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இயேசு பிறந்தார் அப்படிங்கிறது தெரியாமையே இருந்திருக்கும். அது ஒரு மிக முக்கியமான சம்பவம்.
அதை தெரிவிக்கணும்னா யாராவது ஒருத்தர் அதுலேருந்து எடுத்து என்ன செய்யணும், சொல்லணும். இப்போ தெரியாமையே அவங்க இருந்தாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இயேசு அதுக்குள்ளே அந்த நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நடக்கும், இவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார். அதே மாதிரி தான் 6ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் இப்போ நடக்குது. ஆனால் சபை தெரிந்து கொள்ளவில்லை. எப்படி அன்னைக்கு இயேசு பிறந்ததை எருசலேம் நகரத்தாரும் ஏரோதும் தெரியாமல் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் சபை அந்த இடத்துல தான் இருக்குது. அதனுடைய விளைவு என்னென்னா, அது நடக்கிற சம்பவங்கள் சம்பவிக்கும் போது அதை கடந்து போவதற்கு சபை தடுமாறுகிறது, அல்லது சபை அதுக்கு முன்னால் பலன் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு பிறகு சபைக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு புரியாமல் இருக்கு. வேதத்தின்படி 6ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக பாதிக்கு மேலே நடந்துருச்சு. இப்போது இது ஒரு வகையில் வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படி இருக்குது. ஆகவே இந்த 6ஆம் அதிகாரம் என்பது நம் காலத்தில் வருகைக்கு முன்னாடி தான் நடக்கணும். எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ 1ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தை அவர் பார்க்கிறார், யோவான் பார்க்கிறார், அங்கே சபை இருக்கிறதை அவர் பார்க்கவில்லை. 4ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தை பார்க்கிறார். 3வது வசனத்திலிருந்து வானம் திறக்கப்பட்டிருந்தது, ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் ஒருவர் வீற்றிருந்தார், சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது மரகதத்தை போல் இருந்தது, சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார், அவர் பார்வைக்கு பதுமராகத்துக்கும் அப்படிதானே இருக்குது, இருக்கா இல்லையா? புரியல அதான் இருந்தா இல்லையா, அப்படி இருக்கா இல்லையான்னு கேட்குறேன். அது வசனம் இருக்குதா? இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் பைபிளில் இருக்குதான்ற மாதிரியே இருக்குது. நீங்கள் அப்படியே என்னை பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லையா? அடுத்து 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், 7 ஆவிகள், 7 அந்த கண்ணாடி கடல் எல்லாம் வரிசையாக இருக்குது. எங்கேயுமே சபை இருந்து அவர் என்ன செய்யலை, பார்த்ததாக சொல்லப்படவே இல்லை. 5ஆம் அதிகாரத்தில் திருப்பி சிங்காசனத்தை பார்க்குறாரு. அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீடித்த ஆயுசுள்ளவர் சிங்காசனம் மேல் வீற்றிருந்தார், அவர் கையில் ஒரு புஸ்தகம் இருந்தது, அதை யூதா கோத்திரத்தை சிங்கமும் தாவீதும் வேறுமானவர் வந்து அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியை வந்து வாங்கினார், எல்லாருக்கும். அங்கேயும் சபையை பார்த்ததாக சொல்லப்படலை. யோவான் எங்கே ஃபஸ்ட்டு பார்க்குறாரு சபையை பைபிளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் பார்க்குறாரு. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் சாதிகளிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இதே சிங்காசனத்தை தான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு, 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு, 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு. எங்கேயுமே இந்த சபையை அவர் பார்க்கல. 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சபை அங்கே நிற்கிது. அது மட்டுமல்ல, இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் கேட்குறாங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள், தெளிவாக இருக்குது, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நாங்கள் இருக்கு. 6ஆம் அதிகாரம் வரைக்கும் இவங்க பரலோகத்துக்குள்ளேயே வரல, 7ஆம் அதிகாரத்தில் தான் வராங்க. அப்போ நிதானிக்கிறது என்ன இருக்குது, 6ஆம் அதிகாரத்திற்கு பிறகு இவர்கள் வந்திருக்கிறார்கள். அதனால் பாருங்கள், ஒரு சின்ன கேப் இருக்கும். 6ஆம் அதிகாரத்தில் 6 முத்திரை முடிஞ்சிடும், 8ஆம் அதிகாரத்தில் தான் 7வது முத்திரை வரும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இந்த சம்பவம் நடக்கும், 7ஆம் அதிகாரம். எனவே இந்த சபையானது 7ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இது வந்து உங்களுக்கு ஒரு நிதானம் புரிஞ்சிக்கிறதுக்காக நான் இவ்வளவும் சொல்கிறேன். எதுக்காக இவ்வளவும் விளக்கத்தை கொடுத்துட்டு இந்த செய்திக்குள்ளே போகிறேன்னா, ஒரு கூட்டம் உட்காந்துட்டு என்ன செய்யுதுன்னா இதுக்கான விளக்கத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இதுக்கான ஆல்டர்னேட்டாக இல்லை, இது இப்படி தான் இருக்குன்னு வசனத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க உடனே என்ன பண்ணிடுறாங்க, இல்லை அவர் தப்பாக பேசுகிறாரு, எங்களுக்கு அந்த காலத்துலேருந்து சபை வந்து 3ஆம் அதிகாரத்தில் போயிடுதுன்னு சொல்கிறாங்க, 4ஆம் அதிகாரத்தில் போயிடுதுன்னு சொல்கிறாங்க, எனவே இது தப்பான உபதேசம்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கிற ஜனங்க யார், இவங்க எங்கேருந்து வந்தாங்க, எப்போ வந்தாங்கன்னு கேட்டால் அதற்கு பதிலே இல்லை. எனவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இங்கே வந்திருக்கிறவங்க புரிஞ்சு கொள்ளுங்கள், நாம் 6ஆம் அதிகாரத்தினுடைய காலகட்டத்திலே இருக்கிறோம், அந்த முடிவின் காலத்தில் இருக்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய சம்பவங்கள். மற்ற 24க்கு நீங்கள் வந்துருங்க. அங்கே இயேசுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்துவக்கிட்ட 3வது வசனத்தில் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, மற்ற 24ஆம் அதிகாரத்தை 3 பகுதியாக பிரிக்கிறார். 8வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதி இருக்கும், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 அடையாளங்களை சொல்லுவார். சொல்லிட்டு இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். 9ஆம் வசனம் என்ன சொல்லுது, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அப்போ இது உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக நடைபெற வேண்டிய சம்பவம், இந்த 7 அடையாளங்கள். 9லேருந்து 14 வரைக்கும் பாருங்கள், உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவத்தினுடைய முதல் பகுதி இருக்கும், அந்தி கிறிஸ்து வர்ற வரைக்கும் அதில் இருக்கும். அப்பொழுது மேலும் பாலக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது 15வது வசனத்தில் இருக்கு. ஸோ 14 வரைக்கும் ஒரு பகுதி, 15லேருந்து அந்தி கிறிஸ்துடைய காரியங்கள் நடக்கும். 2வது பகுதி 3.5 வருஷம் எங்கே வரைக்கும் இருக்கும், 30வது 31வது வசனம் வரைக்கும் இருக்கும். இதே மேகங்களுடனே அவர் வருகிறார் அப்படின்னு இருக்கும். எல்லாம் தெளிவாக அழகாக டைம் லைனோட கத்தர் கொடுத்துருக்கிறார். உட்காந்து கொஞ்சம் நீங்கள் நிதானித்து படிச்சிங்கன்னா வேதம் உங்களுக்கு தெளிவாய் புரியும்.
இன்னைக்கு அதாவது நமக்கு முன்னாடி உள்ளவங்க சில காரியங்கள் சொன்னாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிலது அன்னைக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் அவங்க சொன்னாங்க, அதில் தப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, யோவான் ஸ்நானகன் காலத்திலேயே நடந்த காரியங்களெல்லாம் பார்த்துட்டு யோவானை போய் அவங்க கேட்குறாங்க, நீர் தான் மேசியாவா, எங்களுக்கு சொல்ல வேண்டும். யோசிச்சு பாருங்க, தப்பான ஒரு கணிப்பு. அவர் மேசியாவே கிடையாது, ஒரு கணிப்பு. அவர் சொல்லிட்டாரு, நான் இல்லை, எனக்கு பின் ஒருவர் வருகிறார். இப்போ இயேசு வந்துட்டார். இயேசுகிட்ட போய் இதே கேள்வியை கேட்குறாங்க, நீர் தான் மேசியாவானால் எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, நான் உங்களை இது பலமுறை உங்களுக்கு சொன்னேன். சொல்லாத யோவான் ஸ்நானகனை போய் நீ தானான்னு கேட்குறாங்க. சொல்கிற இயேசுவை சந்தேகமாக கேட்குறாங்க, வருகிறவர் நீர் தானா, இன்னொருவரை காத்திருக்க வேண்டுமா. ஸோ பெரியவங்க கூட அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அன்னைக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. அப்புறம் காலம் ஆக ஆக தீர்க்க தரிசனம் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக வெளியரங்கமாகும் போது உங்களுக்கு கொஞ்சம் அது புரியறதுக்கு வாய்ப்பு. உட்காந்து தியானிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு சொல்கிறேன். எதுக்கு இவ்வளவு சொல்லிவிட்டு இப்போ நம்ம செய்திக்குள்ளே போக போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. யாராவது ஒருத்தர் சொல்லும் போது அப்படியா, ஏன்னா 1.5 மணி நேரம் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஈஸியாக ஒரே ஒரு கலையை கொண்டு விதைச்சிட்டு போயிடுவாங்க. அது எல்லாமே தப்புங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த 1.5 மணி நேரம் சொல்கிறது மண்டையில் ஏறவே ஏறாது. இந்த அவங்க சொன்னாங்க பாருங்கள், அது ஒன்று மட்டும்தான் என்ன செய்யும், அப்படியே டக்குன்னு பதிஞ்சிரும். அதனால தான் உங்களுக்கு இப்போவே பேஸ்மெண்ட்டை சொல்லிட்டு போகிறோம். நாம் 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே கடந்து போகிறோம். 6ஆம் அதிகாரத்தின் சம்பவங்கள் எல்லாம் இப்போ நடக்கக்கூடியதாக இருக்கிறது நம் கண்களுக்கு முன்பாக. கடைசி காலத்தில் இது நடக்கணும். இது கடைசி காலத்தில் தான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது, வசனத்துலேருந்து இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்து அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 6ஆம் அதிகாரத்துக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கும் சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேதபாடம் இந்த வேதாகம கல்லூரி படிக்கிறவங்க சகரியா 6ஆம் அதிகாரத்திற்கும் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் 4 குதிரைகள் இருக்கிறது. 6:2 சிவப்பு இருக்கிறது, 6:4 கருப்பு இருக்கிறது, சிவப்பு 6:2 வெள்ளை இருக்கிறது, 6:4 சிவப்பு இருக்கிறது, 6:5 கருப்பு இருக்கிறது, 6:8 மங்கிர நிறம் உள்ள குதிரை இருக்கிறது. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, ஒயிட், ரெட், பிளாக், பேல் ஹார்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த 4 இருக்கும். இந்த 4 குதிரைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். எங்க மைக் இருக்கு, ஆளை காணோம். ரகசிய வருகை சம்பவிச்சிருச்சா? எழுதினவரையும் காணும், அவருடைய சரிபாதியும் காணும். வாசிங்க, மைக்கில் வாசிங்க. 6:5. தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். கர்த்தருடைய திட்டத்தை பூமியில செய்யக்கூடியதான ஸ்பிரிட் அல்லது பணிவிடை ஆவிகள் அப்படி நம்ம சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி உலகத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய முறைகள் இருக்குது. இப்போது மேலே இருக்கிற முதலமைச்சரோ பிரதமரோ ஒரு திட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திட்டம் அடுத்து அந்த துறை மந்திரிக்கிட்ட போகும். அவர் வழியாக என்ன பண்ணுவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ட்ட போகும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு கட்டளை கொடுப்பாங்க. அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த ஊரில் இருக்கிற ஊழியர்களுக்கு அதை செயல்படுத்த சொல்லுவாங்க. இப்படி தான் அந்த திட்டம் மக்களுக்கு வந்து என்ன செய்யும், சேரும். இதுதான் இதுக்கு பேர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலேருந்து கீழே வந்து சேரக்கூடிய முறை. இந்த முறையெல்லாம் உலகத்தில் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே பரலோகத்தில் செய்யப்பட்டது மாடல். அதனால தான் இந்த மாடலை காப்பி அடித்து தான் உலக மாடல் நடக்குது. ஏன்னா எப்பவும் சொல்லுவேன், பிசாசு உலக கவர்மெண்ட்டை உருவாக்கும் போது அவன் கிரியேட்டர் கிடையாது, கிரியேட்டர் ஒருத்தர் தான், கர்த்தர் ஒருத்தரே, அவர் ஒருத்தர் தான் கர்த்தர். ஸோ கிரியேட்டர் அவர் மட்டும்தான். மற்ற எல்லாருமே அந்த கிரியேட்டரை பார்த்து காப்பி அடிக்கிற கிரியேட்டர்ஸ். இவங்க கிரியேட்டர்ஸ் கிடையாது, காப்பி அடிக்கிறவங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, காப்பி அடித்து அதுக்கு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம், நீங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, நம்ம ஊரில் இட்லி வரும், அதுக்கு மேலே பொடியை தூணும், அதுக்கு பேர் பொடி இட்லின்றான். தோசைக்குள்ளே உருளைக்கிழங்கு வச்சுட்டா மசால் தோசை ஆயிரும், அது வேறு வெரைட்டின்றான். உங்களுக்கு தெரியும் தானே, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, தோசை, மசால் தோசை. ஆனால் எல்லாத்துக்கும் பேஸ் எதுவாக தான் இருக்கும், அந்த அரிசி மாவாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் கிரியேட்டர் தான் பேஸ், அவர் தான், பைபிள் தான் பேஸ். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் இந்த பைபிளை பார்த்து காப்பி அடித்தது தான். எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, நான் தைரியமாக சொல்வேன், தேர் இஸ் நோ அதர் கிரியேட்டர்ஸ். உலகத்தில் கிரியேட்டரே கிடையாது, இன்வென்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் கிரியேட்டர் ஒருத்தர் தான். அதுலேருந்து இன்வென்ட் பண்ணுவாங்க, அதுலேருந்து கண்டுபிடிப்பாங்க, சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த பூமியிலேருந்து என்னென்னத்தையோ கண்டுபிடிப்பாங்க, ஆனால் பூமி கர்த்தருடையது, பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது. இதுக்குள்ளேருந்து தான் அவங்க எடுக்க முடியும், இதுக்கு வெளியே இருந்து ஒன்று எடுத்துகிட்டு உள்ளே வரவே முடியாது, பூமியாக இருக்கட்டும் வானமாக இருக்கட்டும். அப்போது இந்த கிரியேட்டர் இவர் பண்ணி வச்ச அந்த கிங்டம், ஹெவன்லி கிங்டம், அதோடைய மாடலை தான் இன்னைக்கு வேர்ல்டு வந்து ஃபாலோ பண்ணுது. அவங்க அதை வேறு விதமாக அதே விஷயத்தை மாடிஃபை பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த
பைபிளில் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, தம்முடைய சித்தத்தை பூமியில செய்வதற்கு கீழே நிறைய பணிவிடாவிகள், தனக்கு கீழே தூதர்களை அவர் வச்சிருக்கிறார். இது ஹெவன்லி கிங்டம் உடைய மாடல். அதில் 4 வகையான ஆவிகளை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இவங்க என்ன செய்வாங்க, பூமியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கிறது. இந்த 4 ஆவிகளில் முதலாவது 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. வாசிங்க, 6:2 வாசிங்க. பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த பூமியில் ஸ்டார்ட் பண்ண போகிற ஒரு கவர்மெண்ட்டை குறித்து, அல்லது அதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரியதான ஒரு பேஸ்மெண்ட், அதை குறித்து சொல்லப்படுது. இப்போ உங்களுக்கு இதுக்கு ஒத்த அதை எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு வேதத்தில் இன்னும் இருக்குது, வசனத்துலேருந்தே இருக்குது. இன்னொன்று சொல்லிடுறேன், நிறைய பேர் இப்போ இங்கே வந்தவங்க அத்தனை பேருமே வசனத்துக்காக வந்தவங்க தான், கம்பல்சரி இல்லையா? ஆமாம் தானே? கன்ஃபார்மாக இந்த மீட்டிங்கில் என்ன நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். வாலாகாமல் தலையாவாய், இந்த வருஷம் அது நடக்கும் இது நடக்கும், அது கன்ஃபார்மாக கிடைக்க போகிறதில்ல. வேணால் இந்த வருஷம் பூகம்பம் வரும்னு வேணால் வரும் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சு தானே வந்திருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. இங்கே என் மீட்டிங்கு வரவங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க யாரும் இந்த ஆள் நல்லா பேசுவான்ற நம்பிக்கையிலே வந்திருக்க மாட்டீங்க. நாங்கள் டிவியில் நேற்று வரைன்னு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஒவ்வொரு வாரமும் அப்லோட் பண்ணும்போது இந்த கமெண்ட்ஸில் போடுவாங்க. ஒரு தடவை சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் அது வருது, வரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்லோட்லாம் பண்ணிட்டாங்களான்னு உட்காந்து யூடியூப்பில் செக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு. அந்த கமெண்ட்டில் என்ன போடுறாருன்னா, ஆண்டவா இந்தனைக்காவது இந்த ஆள் ஒழுங்காக பேசணும் ஆண்டவா அப்படியே போட்டார் கமெண்ட். இப்போ நம்மளை வந்து அப்படி தான் ஆக்கி வச்சுருக்காங்க. நம்ம வந்து என்னமோ ஒரு பூச்சாண்டி காட்டுற மாதிரி இருக்குது. நான் தான் சொல்லுவேன், இன்னும் என்னை வச்சு அவங்க ஒன்று தான் பண்ணாமல் இருக்கிறாங்க. என்ன பண்ணாமல் இருக்காங்கன்னா, வீட்டில் குழந்தை சாப்பிடாட்டி சாப்பிட்றியா இல்லை அங்கிள் மெசேஜ் போடட்டா அப்படின்னு கேட்காம இருக்காங்க. மற்றபடி எல்லாம் நடக்குது. இப்போ என்னை வந்து எப்படினோ ஒரு அபசகனக்கார மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. இந்த ஆள் வந்தால் மண்டே ஆட்டுறீங்க, ஓ நீங்களும் அந்த நிலைமையில் தான் வந்தீங்களா கேட்டா ஆமான்றாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். என்னைக்கு உண்மையான தீர்க்கதரிசனத்தை விளக்கி சொல்கிறவனுக்கு மரியாதை கிடச்சிச்சு. எல்லா காலத்துலையும் அவனை அடிக்க தான் செய்வாங்க. நீங்கள் என்ன அடிக்காமையாவது இருக்கீங்க, பரவாயில்ல, சந்தோஷம். கவனிங்க, இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பூமியில் ஸ்டார்ட் பண்ண போகிற ஒரு கவர்மெண்ட்டை குறித்து. இதுக்கான விளக்கம் எங்கே இருக்குன்னா, பைபிள்லேயே இருக்குது. இன்னொன்று அதான் சொல்கிறேன், இந்த பைபிள் காலேஜ் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இந்த வேதத்தை தியானிக்கும் போது இதுக்கான விளக்கத்தையோ யூகிக்கிறதையோ பைபிளுக்கு வெளியே போயிடாதீங்க. போனீங்கன்னா தப்பாயிடும். ஏன்னு சொன்னால், இதை எழுதுனது ஆவியானவர், அதை விளக்கி கொடுக்கறதும் ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர் அருளப்பட்டது. ஸோ இந்த வசனத்தை வச்சே விளக்கி கொடுப்பார். சில நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் அறிவை யூஸ் பண்ணுவீங்க. அந்த இடத்துல யூஸ் பண்ணி இது என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. கம்பல்சரி தப்பாக தான் இருக்கும், 99.99%. ஏன்னா நம்ம யோசிக்கிறது மாம்சத்தில், எழுதுனது ஆவியில். ஆவிக்கும் மாம்சத்துக்கு என்ன செய்யாது, ஒத்து போகாது. நீங்கள் ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா இதுலேயே பாருங்கள், இதுலேயே இருக்கும், எங்கேயும் போக வேணாம். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்னை கேட்டார், அந்தி கிறிஸ்து வந்து ஆணாதான் இருக்கணுமா பெண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லையான்னு கேட்டார். அப்போ ஹிலாரி கிளின்டன் வந்து ஜனாதிபதியாக வர்றதுக்கு போட்டி போட்டாங்க. அந்த டயத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், ஆணாதான் இருக்கணுமா பெண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லையான்னு கேட்டார். நான் அதை தான் கேட்குறான்னு நினச்சிக்கிட்டு, இல்லை பைபிளில் அவன் இவன் தான் இருக்குது, அந்த ஸ்பிரிட் வந்து ஒருத்தன் மேலே உட்காருன்னு இருக்கு, அவன் ஆணாதான் இருக்கணும் பெண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. உடனே அவர் நிச்சயமாக சொல்கிறீங்களான்னார். நிச்சயமாக தான். நான் அடுத்து கேட்டேன், ஏன் அவ்வளோ டவுட்டாக கேட்குறீங்க, உங்களுக்கு ஏன் அப்படி கேட்டீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை என் ஒய்ஃபுக்கு இந்த குணாதிசயம் எல்லாமே இருக்குது. நான் ஒரு ஹிலாரி கிளின்டன் பற்றி கேட்க போகிறான்னு நினச்சேன். அவர் சொன்னார், அந்தி கிறிஸ்துவுக்கு என்னென்ன சுபாவம் இருக்கோ அத்தனையும் யாருக்கு இருக்கு, என் ஒய்ஃபுக்கு இருக்கு, ஒருவேளை இவ்வளோ தான் இருப்பாள்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு கேட்டார். அதுக்கு தான் நீங்கள் யூகிக்காதீங்கன்னு. நீங்கள் யூகிச்சின்னா உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு அந்தி கிறிஸ்து மாதிரியே இருக்கும், நீங்கள் யூகிச்சுன்னா உங்கள் கணவர் உங்களுக்கு அந்தி கிறிஸ்து மாதிரியே இருப்பார். அதனால் யாரையும் அந்த நோக்கத்தோடு என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. பைபிளை வசனத்திலேயே தேடுங்க, அதிலே கிடைக்கும். அந்த வேலையை நமக்கு கொடுக்கவே இல்லை ஆண்டவர், யூகிக்கிற வேலையே. எல்லாத்துக்குமான விளக்கம் இதில் இருக்கும். சிலர்லாம் பயங்கரமான அறிவாளியாக இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சில விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அதில் அதாவது விளக்கத்தை சொல்லுவாங்க. சொல்லும் போது நான் சொல்கிறேன்றது வேறு விஷயம், எழுதும் போது சொல்லுவாங்க எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்படிம்பாங்க. ஒருத்தர் சொன்னார் இந்த வெள்ளை குதிரையை பற்றி, இந்த வெள்ளை குதிரை கண்டிப்பாக துபாய் தான் அப்படின்னு போட்டிருந்தார். அவருடைய புக்கில் எழுதியிருந்தார், இது துபாயத்தையும் குறிக்கிறது அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, ஒரு புது விளக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை போய் படித்தேன். அதில் அவர் எழுதியிருந்தார், நான் துபாய் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போனேன். போகும்பொழுது ஏர்போர்ட்டில் இறங்கி பார்க்குறேன், ஒரு வெள்ளை குதிரை நிற்கிது. உடனே ஆண்டவர் உணர்த்தினார், துபாய் தான் வெள்ளை குதிரைன்னு. நீங்கள் போனீங்கன்னா பல நாட்டில் வெள்ளை குதிரை நிற்கும். வெள்ளை குதிரை நிற்கிற இடம்லாம் துபாய் ஆகிடாது, அதெல்லாம் அந்தி கிறிஸ்துவாவும் மாறிடாது.
நமக்கு வசனத்தில் விளக்கம் இருக்கணும். நாம் யோசிக்கிறது யூகிக்கிறதெல்லாம் இங்கே விளக்கமாக மாறாது, வெளிப்பாடாக மாறாது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த வசனம் சொல்லுது 6:2 சொல்லுது, ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு இருக்கு. வாசிங்க வெளிப்படுத்தல் 17:7 வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:7 வாசிங்க. ரெவலேஷன் 13:7. தப்பா வாசிக்கிறீங்க. 13:7 அதான் வாசிங்க. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது வரப்போற கவர்மெண்ட், ஆன்டி கிறிஸ்துடைய கவர்மெண்ட்டை பத்தி ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது வெளிப்படுத்தல் 13:7 ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் பற்றி தான் இருக்குது. வரப்போகிற ஒரு சர்வாதிகாரி ஆட்சியை பற்றி இருக்குது. அவன் மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல், அந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் இங்கே இருக்குது. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும், அந்த வெள்ளை குதிரை அப்படின்னா எதை குறிக்குதுன்னா சமாதானம். வெள்ளை கலர்னா உங்களுக்கு எதை குறிக்கும்? உலக பிரகாரமாக சமாதானத்தை குறிக்கிறது. அவன் கவர்மெண்ட் எப்படி புறப்படுமா? சமாதானத்தை அறிவிக்கிற ஒரு ஆவியோடு கூட புறப்படுமா, புறப்பட்டு எல்லாரையும் ஜெயிக்கிறதாக வருமா. இதையும் நீங்கள் யூகிச்சு சொல்கிறீங்களா? வெள்ளக்கலர்னா சமாதானம்னு சொல்லி யூகிக்கிறீங்களானா இல்லை, அதுக்கும் வசனம் இருக்குது. வாசிங்க தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. டேனியல், புக் ஆஃப் டேனியல் 11 chapter verses 21 வாசிங்க. தானியேல் இருக்கா? பழைய ஏற்பாட்டில் இருக்கும் பாருங்க. நல்லா கவனிங்க. ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி சமாதானமாய் நுழைந்து வெள்ளக்கலர் குதிரை ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. 6:2 இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில். ஒரு ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட் உலகத்தில் புறப்படும் பொழுது சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான், ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 13:7, வெளிப்படுத்தல் 6:2, தானியேல் 11:21 மூணையும் சேர்த்து படிச்சிங்கன்னா இந்த விளக்கம் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். இந்த காரியம் எப்போ நடந்துச்சு? இது தீர்க்க தரிசனம், பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனம். இந்த காரியம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2012ஆம் ஆண்டு நோபல் பரிசு, சமாதானத்துக்கான நோபல் பரிசு, பூமியில் சமாதானத்தை உண்டாக்குற அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரே ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கவனிங்க, அவர் என்ன சொன்னாருன்னா 2012க்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஐரோப்பியன் யூனியன் தேசத்திற்கு வழங்கப்படுகிறது அப்படின்னாரு. என்ன ஆச்சரியன்னா, நாங்கள் 2004 வேதவசனத்தில் இருக்குது, 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தாலும் சரி, 13:1, 17:3 ரெண்டுத்துலையும் வாசிச்சிங்கன்னா ஒரு ராஜ்யம் எழும்பி வரும், அது 10 கொம்புகளோடு கூட இருக்கும் அப்படின்னு இருக்கு. 10 கொம்புகள்னா வெளிப்படுத்தல் 17:12 நான் சொல்கிற வசனம்லாம் எழுதிக்கோங்க. நிறுத்தி நிதானமாக வாசித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை நமக்கு. ஸோ நீங்கள் எழுதிக்கிட்டே வந்துங்க, அப்புறம் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், அந்த வசனங்கள்லாம் எழுதிக்கோங்க. அப்புறம் போய் நைட்டு உட்காந்து என்ன செய்யுங்க, அந்த வசனத்தை ஒவ்வொன்றா படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 17:12 அந்த 10 கொம்புகள் 10 ராஜாக்கள் அப்படின்னு இருக்கு. 10 ராஜாக்களோடு கூட ஒரு கவர்மெண்ட் எழும்பி வரணும். 1943 1948, 49 ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்பட்டது. 51 10 நாடுகளாக மாறியது. அதுக்கு பிறகு அதனுடைய கோர் மெம்பர்ஸை மாற்ற மாட்டோம், 10 தான் இருக்கும், அதுக்கப்புறம் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டு இன்னை வரைக்கும் 10 நாடுகளை தலைமையிடமாக கொண்ட யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கு, உலகம் முழுக்க இருக்கு. அந்த கவர்மெண்ட் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது கவர்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் இதுக்கு பேர் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி, அதாவது ஐரோப்பிய பொருளாதார சந்தை கூட்டமைப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்ட் ஃபார் ஒரு வியாபாரமாக நாங்கள் சேர்றோம் அப்படின்னு அந்த 10 நாடுகள் சொன்னாங்க. ஆனால் 2012 அவங்க தான் சமாதானத்தை பூமியில் கொண்டு வந்தவங்க. முதல் உலக யுத்தம், 2ஆம் உலகத்துக்கு பிறகு உலக யுத்தம் வராதபடி தடுக்கிறவங்க அவங்க தான் சொல்லி சமாதானத்துக்கான நோபல் பரிசு 2012 அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அரசாங்கம் ஆரம்பிக்கும் போதிலிருந்து, நான் சொல்கிறது நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதுசில் 2004 சொல்கிறேன், அப்பத்திலிருந்தே இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பை குறித்து, அவங்க தான் அடுத்து அரசாட்சி பண்ண போகிறாங்க என்பதை குறித்தும், அவங்க தான் அடுத்து வல்லரசாக மாற போகிறாங்கிறதுக்கான ஒவ்வொரு ப்ரூஃப் வரும்போதோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வருவோம்.
2012 நோபல் பரிசு கொடுத்த உடனே சொன்னோம், சமாதானத்துக்கான நோபல் பரிசு, வெள்ளை கலர் குதிரை புறப்படுகிற காலம் வந்துருச்சு, முதலாவது முத்திரை உடைக்கப்படுகிற காலம் வந்துருச்சு, அவர்கள் புறப்பட தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம் கண்களுக்கு முன்பாக ஐரோப்பியன் யூனியன் உலக வல்லரசாக மாறுகிறது. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் விழுகிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். 2004 சொல்லிக்கிட்டே வரோம், அமெரிக்காவின் பொருளாதாரம் கீழே விழும், மாற்று அரசாங்கம், மாற்று வல்லரசு வரும்னு. இன்னைக்கு அமெரிக்கன் டாலர் அதல பாதாளத்தில் விழுந்துருச்சு. அதுக்கு மாற்றா எது வருதுன்னு போய் யூரோப்பியன்ல அல்லது உலக அந்த பொருளாதாரத்தை நிர்ணயித்த பாருங்க, அவங்களுக்கு அந்த கவுன்சிலில் பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இவங்க எல்லாரும் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று பிரிக்ஸ் தான் வரப்போகுது. பிரிக்ஸ்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் பிரிக்ஸ். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கரன்சி கொண்டு வராங்க, பிரிக்ஸ் கரன்சின்னு. இதுதான் மாற்றா வரும்னு சொல்றாங்க. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, பொருளாதாரத்தை கணக்கு பண்றவங்க என்னன்னு சொல்றாங்க பாருங்க, அமெரிக்காவுக்கு ஈக்குவலா யூரோ வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்கும். யூரோ தான் எழும்புகிறது, அடுத்த வல்லரசு உருவாக தொடங்கிருச்சு. இந்த அரசாங்கம் உலக வல்லரசா மாறும். அப்போ இதை நாங்கள் சொல்லும் போது ஒருத்தர் எங்களை கூப்பிட்டு சொன்னாரு, இதெல்லாம் சரியா தான் இருக்கு, ஆனால் யூரோப்பியன் யூனியனுக்குன்னு இராணுவமே இல்லையே, அவங்க எப்படி உலகத்தை பிடிப்பாங்க? ஏன்னா பைபிளில் வெளிப்படுத்தல் 13:4-5 குறிப்பாக 5வது வசனத்தில் அவங்க 42 மாதம் யுத்தம் பண்ணுவாங்கன்னு இருக்கு. 42 months அவங்க என்ன செய்யணும்? வார் பண்ணணும். அப்படின்னா அவங்கள்ட்ட ராணுவம் வேணுமே, ராணுவே இல்லையே. நாங்கள் இன்னைக்கு போய் பாருங்க, அவர் சொன்னதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி. இப்போ போய் பாருங்க, யூரோப்பியன் யூனியன் மிகப்பெரிய மிலிட்ரி உருவாக்கிட்டு இருக்குது. உலகத்திலே பெரிய மிலிட்ரி அவங்க உருவாக்குறாங்க. அதுக்கு அதில் இருக்கிற 28 நாடுகள் அந்த மெம்பர்ஸ் எல்லாரும் பணம் போடுறாங்க. அவங்க சொல்றாங்க, இனிமேட்டு அமெரிக்காவை நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது, நமக்குன்னு ஒரு மிலிட்ரி வேணும்னு சொல்லி ஒரு மிலிட்ரி உருவாக்குறாங்க. பணபலம், படைபலம் ரெண்டும் ஐரோப்பாவை நோக்கி போகிறது. அடுத்த வல்லரசு உருவாகிறது. இதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிற. அதுல ஒருத்தன் வருவான், சர்வாதிகாரி, ஹிட்லர் மாதிரி, முசோலினி மாதிரி ஒரு பெரிய சர்வாதிகாரி ஒருத்தன் வருவான். அவன் வருவதற்கு முன்பதாக, அவன் யாருன்னு தெரியாது, அவன் எப்போ வருவான்னு தெரியாது, இப்போ கூட ரெடியா இருக்கலாம், மேபி நமக்கு தெரியாது. திடீர்னு அந்த ஆவி அவன் மேல உட்கார்ந்தோ அவன் தான் யாரு? அந்தி கிறிஸ்து. அந்த ஆவி வருவதற்கு முன்பதாக, அவன் மேல் உட்கார்ந்து அவன் அந்தி கிறிஸ்துவாய் காட்டுவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்ன இந்த தீர்க்க தரிசனங்களாம் துல்லியமாய் நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நடக்கும். எரேமியா சொல்லுவாரு, அழகா சொல்லுவாரு, நேபுகாத் நேச்சார் வரப்போகிறா, என்ன பண்ண போறா? எருசலேமை பிடிக்க போகிறா, தேவாலயத்தினுடைய ஸ்தலம் சிலோவாமை போல மாறும். 26:18 இருக்கு எரேமியால மாறும். மீகா தீர்க்கதரிசி வச்சு உரைப்பாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? எரேமியாவை பிடிச்சி அடிச்சு காவல் வீட்டில் போட்டாங்க. அது எப்படி ஆண்டவர் கை விடுவார் அப்படின்னாங்க. நேபுகாத் நேச்சார் வந்தாப்புல எருசலேமை பிடிச்சி தீக்கரையாகி தேவாலயத்தெல்லாம் எரிச்சாப்புல. அதுக்கப்புறம் மண்மேடாகி போயிருச்சு. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக, கர்த்தர் சொன்ன வசனம் அப்படியே நடக்கும். இப்பவும் அதைத்தான் உங்களுக்கு சொல்றோம். மிகப்பெரியதான சர்வாதிகாரின் ஆட்சி, உலகளாவிய ஆட்சி வருது. ஐரோப்பாவிலிருந்து தொடங்க போகுது. அந்த ஆட்சி தொடங்குவதற்கு, அந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பதாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 7-8 வசனத்தில் இருக்கு, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது அப்படின்னு இருக்கு. இப்போ சபை என்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதோ அவன் வெளிப்படுவான். அவன் எப்போ வெளிப்படுவானோ அதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ இப்போ அதுக்கான பேஸ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முதலாவது முத்திரையின் காலம் போய்கொண்டிருக்கிறது. 2012 இருக்கு, நம்ம கண்களுக்கு முன்பாக நடக்கிறது. இப்போ 2வது நமக்கு ரொம்ப முக்கியமானது இதுதான். 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க பாபு. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது எதை பற்றி சொல்லி இருக்கிறது? நீங்க என்ன பண்ணுங்க, சகரியா புஸ்தகத்தை திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் சகரியாவையும் 1ஆம் அதிகாரம் சகரியாவையும் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தையும் 3ஐயும் திருப்பி அப்படி வச்சுக்கோங்க. பக்கத்தில் கை வச்சு அப்படி வச்சுக்கோங்க. இந்த 3ஐயும் சேர்த்திங்கன்னா இந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் புரியும். ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்க, தானியேல் 11:21, வெளிப்படுத்தல் 13:1, வெளிப்படுத்தல் 17:12, 3ஐயும் சேர்த்து படிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? அந்த முதலாவது குதிரைக்கான காரியங்கள் கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த 2வது குதிரைக்கான காரியத்துக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. நான் கொஞ்சம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பின்னாடி இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக. ஒரு தூதன் கையில் என்ன கொடுக்கப்படுகிறது? பெரிய பட்டயம் கொடுக்கப்படுகிறது. அது மேல் ஏறி இருந்தவன் ஒரு பெரிய பட்டயத்தை பிடித்திருந்தான் அப்படின்னு இருக்கு. அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி, அந்த தூதன் ஒரு பெரிய பட்டயத்தை பிடித்திருந்தான். அந்த பட்டயம் எதை குறிக்கிறது? ஒரு தூதன் கையில் பட்டயம் இருந்தால் என்ன அர்த்தம்?
பைபிளில் 3 வகையான 3 பேர் கையில் என்ன செய்யும்? பட்டயம் இருக்கும். ஒன்று கர்த்தருடைய பட்டயம்னு ஒன்று இருக்கு. அதான் என்னது கர்த்தருடைய பட்டயம்? வேத வசனம். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல வசனம் சொன்னோம் 17, 18, 19 குறிப்பாக இரட்சண்யம் என்னும் தலைச்சிராவியம், நீதியின் மார்க்கவசத்தையும், ஆவியின் பட்டயமாகிய வேதவசனம் இருக்கா இல்லையா? 6:19 வாசிங்க. அப்படி எடுத்தவொடனே பட்டுன்னு எடுக்க வேண்டாமா? அப்புறம் எதுக்கு பைபிள், எதுக்கு மைக்கு? இல்லை 3 பேர் வேற பைபிள், 3 பேர் பைக்கு. இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இது ஆவியானவருடைய பட்டயம், தேவன் பிடிச்சிருக்கிற பட்டயம், ஆவியின் பட்டயம் வசனம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது கடைசி வசனத்தில் அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது, அப்படிதானே இருக்குது? அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய அர்த்தம் என்னன்னா, அவர் வாயிலிருந்து கத்தி வரல. அர்த்தம் என்ன? நியாய தீர்ப்பின் வசனம் வந்துச்சுன்னு அர்த்தம். கிரியேஷனை தொடங்கினவர் அவர் தான், அதே நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறவர் அவர் தான். அவர் வாயிலிருந்து உண்டாக கடவுதுன்னா கிரியேஷன், அவர் வாயிலிருந்து அழிய கடவுதுன்னா ஜட்ஜ்மெண்ட். அது அவர் வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டது, கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு அர்த்தம். சபையை பார்த்து சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் 2 புறமும் கருக்குள்ளது, நம்மையும் குத்தம், கேட்குறவங்களையும் குத்தம். அப்போ பட்டயம் என்பது, கர்த்தருடைய பட்டயம் என்பது வேத வசனத்தை குறிக்குது. 2வது மனுஷன் கையில் உள்ள பட்டயம். அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டை, யுத்தம். மனுஷன் சண்டை கத்தி எடுத்துகிட்டு வந்தானே என்ன அர்த்தம்? அவன் பட்டயத்தோடு கூட கோலியாத் பட்டயத்தோடு கூட வந்தான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. சவுலின் பட்டயம் தாவீதுக்கு பழக்கம் இல்லாதனால் உபயோகப்படுத்த முடியாமல் இருந்துச்சு. பட்டயம் என்பது சண்டை, யுத்தம். இப்போ நமக்கு தேவை தூதன் கையில் உள்ள பட்டயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 Chronicles 21 chapter verses 12 வாசிங்க. 3 வருஷத்திற்கு பஞ்சமோ அல்லது ஒரு பகைஞனின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் தூதன் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாக்கும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. தூதன் கையில பட்டயம் இருந்தா என்னது? கொள்ளை நோய். தூதன் கையில் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 16வது வசனம் வாசிங்க. 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து, அவன் கையில தான் பிடிச்சிருக்கான் பட்டயத்தை. கரெக்ட் தானே? அன்னைக்கு எருசலேம்ல என்ன வந்துச்சு? 14 வாசிங்க. 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். பட்டயத்தை பிடிச்சா என்ன வரும்? இப்ப வெளிப்படுத்தல் 6:4 வந்துருங்க. சிவப்பு குதிரையில வசனம் சொல்லுது, அவன் ஒரு பெரிய பட்டயத்தை பிடித்திருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய கொள்ளை நோய் பூமி எங்கும். அந்த வசனம் சொல்லுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அங்க எருசலேம் மேல் நீட்டி இருந்தான், இஸ்ரவேலிலே கொள்ளை நோய். இங்க பூமி முழுக்க நீட்டி இருக்கிறான். பூமி முழுக்க ஒரு கொள்ளை நோய் வரும். நல்லா கவனிங்க. பூமி முழுக்க என்ன வரும்? ஒரு கொள்ளை நோய் வரும். இந்த கொள்ளை நோய் எப்படி மரணத்தை கொண்டு வரணும் பைபிள் சொல்லுது. அதே வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். 6:4. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, 1 to 1. ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு என்ன வரும்? மரணம் வரும். ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு மரணம், கொலை வரும். நல்லா கவனிங்க. பூமியில் உள்ளவர்கள், டோட்டல் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம். அவங்க கொலை எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய பட்டயம் இருக்கு, அந்த கொள்ளை நோய். அந்த கொள்ளை நோய் வழியா மரணம் எப்படி வரும்னா, ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு வரும். ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இப்படி ஒரு மரணத்தை எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? 2012 இது நடந்துச்சு. இப்போ நீங்க பார்க்கறது. அதுக்கப்புறம் பார்த்துருக்கீங்களா? கொரோனா நேரத்தில் ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க வந்துச்சு. ஏறக்குறைய 190 நாடுகளுக்கு மேலே வந்துச்சு.
இந்த எல்லா 185 நாடுகளுக்கு மேலே வந்துச்சு. எல்லா நாடுகளிலும் மரணம் வந்துச்சு. எல்லா நாட்டிலும் என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. அந்த மரணம் எப்படி வந்ததுன்னு கவனிச்சு பாருங்க. காற்று வழியாவோ தண்ணி வழியாவோ பரவாம வெறும் மனுஷர்கள் வழியா மட்டும் பரவச்சு, ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு. இதை கண்டுபிடிச்சதான மருத்துவர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு மிக முக்கியமான முறையை கையாண்டாங்க. அதுக்கு பேர் தான் குவாரண்டைன், அதாவது தனித்திருத்தல். தனித்திரு, விழித்திரு, விலகிரு. ஒருத்தருக்கு என்ன விட சொன்னாங்க? கேப்பு எத்தனையோ அடி, 6 அடி கிட்ட விட சொன்னாங்க. என்ன காரணம்னா, அந்த கொரோனாவுடையதான வெயிட், அந்த கிருமியினுடைய வெயிட்டு பர்டிகுலராக ஒரு 3 அடி வரைக்கும், 4 அடி 6 அடி வரைக்கும் போகும், அதுக்கு மேலே பரவாது. ஸோ அதனால தான் தனித்திருக்க சொன்னாங்க. வேற எது வழியாகவும், ஆரம்பத்தில் சொன்னாங்க நோட்டு வழியெல்லாம் பரவுது அப்படின்லாம் சொன்னாங்க. எது வழியாகவும் பரவலை. அது பரவுனது ஒன்று தான். எது வழியாக பரவச்சு? மனுஷன் வழியாக மட்டும். அதுவும் எப்படி பரவச்சு? உலகம் முழுக்க எல்லா நாட்டுக்கும். டேய் அவனை கூப்பிடு, இங்கே வா, சீக்கிரம் அங்கே உட்கார, ஒரு பக்கத்தில் போய், ஒரு பக்கத்தில் உட்கார், அங்கேயே உட்கார், மேலேயே உட்கார், பரவாயில்ல உட்கார, கீழே உட்கார, முடிகிற வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும். யார் உங்கள் அப்பா? அவரு அண்ணனா, தம்பியா? யார் அவரு? உங்கள் தம்பியா? கோச்சிக்காதிய, சேட்டை பேசிட்டே இருக்கான், என்னோட சவுண்டாக பேசுகிறான், எனக்கே கேட்குது அவன் பேசுறது. அழாத, அங்கே இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு. கவனிங்க, இப்போது பூமியில் உள்ளவர்கள் ஒருவர் கொலை செய்யத்தக்க டோட்டல் பூமிக்கும் பரவச்சு மரணத்தை கொண்டு வந்தது. 2 தீவுகளுக்கு மட்டும்தான் மரணம் போல. ஏன்னா அந்த ஊருக்கு கப்பலே கிடையாதான். என்னைக்காவது ஒரு நாள் தான் ஒரு கப்பல் வருமா, ஃப்ளைட் ஏர்போர்ட்லாம் கிடையாது. ஸோ பைபிளில் சொன்னபடி ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கொரோனா வந்ததுலேருந்து 2019 ஆரம்பித்து அடுத்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது பூமியில். இன்னும் பூமியில் என்ன வரல? சமாதானம் வரல. 2023 வரைக்கும் கொரோனா, 21 உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஆரம்பிச்சு யுத்தம் போயிட்டே இருந்துச்சு. இப்போ அதை ஒட்டி பஞ்சங்கள் வந்திருக்கு. அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. டோட்டல் பூமியும் இன்னை வரைக்கும் எப்படி தான் இருக்குது? ஏதோ ஒரு கலைபரத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டில் நவ் பொருளாதாரம் விழுந்துருச்சு, வேர்ல்டு வைட் பொருளாதாரம் விழுந்துருச்சு, எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பூமியிலிருந்து சமாதானம் போயிடுச்சு, இனிமேட்டு வராது. இனி எப்போ வரும்னா, அந்தி கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி ஒரு போலியான சமாதானம் வரும். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வரும்போது மெய்யான சமாதானம் வரும். அவ்வளோதான். 2 சமாதானம் இனி வரும். அந்தி கிறிஸ்து போலியாக கொண்டு வருவான், இயேசு மெய்யாக கொண்டு வருவார். ஸோ இப்போ பூமியிலேருந்து சமாதானம் போயிட்டே இருக்குது. வேதம் சொன்ன 6:4 வெளிப்படுத்தின விசேஷம் நம் கண்களுக்கு முன்பாக 2019 டிசம்பரில் ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப துல்லியமாக வேதம் சொன்னபடியே. இன்னும் ஒரு ப்ரூஃப் சகரியாவின் புஸ்தகத்தில் இருக்கு. இப்போ ரீசெண்டாக அதை வாசிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க பாப்போம். இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். 12வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல, அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல்ல வார்த்தைகளையும். இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு தேசம் உருவானது 1948, 1948 மே 14 அவன் தான் இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு. சரியா 70 வருஷம் 2018 அவங்களுடையதான 70 வருஷம் முடிகிற காலம். மே டு மே நீங்கள் கணக்கு பண்ணணும். 2018 2019 தான் என்ன ஆரம்பிச்சிச்சு? இந்த 70 வருஷமாக நீர் எது வரைக்கும் எங்கள் மேல் இறங்காதிருப்பீர். எருசலேமுக்கு 70 வருஷம் முடியும் போது சரியாக 2018 முடிஞ்சிச்சு. 2019 கொரோனா ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக 15வது வசனம் வாசிங்க. சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் மேரில், அதான் கொரோனா. அதுக்கப்புறம் அந்த கொள்ளை நோய், சிவப்பு குதிரை புறப்பட்டுச்சு. எங்க போச்சு? 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது 7வது வசனம். சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. இன்னைய வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? கொள்ளை நோய் அடுத்த வேரியன்ட் என்ன பண்ணுது? போய்கிட்டே இருக்கு. அடுத்த வேரியன்ட் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் அதுக்கு ஒரு எண்டு வரல, இன்னும் மருந்து வரல, வேக்சின் மட்டும்தான் இருக்கு. சுற்றி திரிந்து கொண்டே இருந்தன.
கரெக்டாக 70 வருஷம் முடிச்சு இதை ஆரம்பிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. சிவப்பு குதிரை அப்போ தான் ஆரம்பிக்கணும்னு இருக்குது. வெளிப்படுத்தல் 6:4 உலகம் முழுக்க வரணும்னு இருக்குது. கர்த்தர் இத்தனை துல்லியமாய் இதை எழுதி வச்சிருக்கிறார் பைபிளில். இவ்வளோ பர்ஃபெக்டாக எழுதி வச்சிருக்கிறார். இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குது. அதை எடுத்து நம்ம சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் உட்காந்து, எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக பைபிள் கொடுத்துருக்கு, நம்ம விட்டுட்டோமே, படிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு யோசிப்பேன். எதுக்கு சொல்கிறேன்? வேதம் சொல்லுது, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். வசனம் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கப்பட்டது? சபைக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் சபை இதை தியானிக்கவே இல்லை, சபை இதை படிக்கவே இல்லை, சபை இதை தெரிஞ்சுக்கவும் இல்லை. சபையை பொறுத்த வரைக்கும் சபை வாக்கு தத்தத்துக்கு பின்னாடி போயிருச்சு. வாக்கு தத்தம்னா ஆசீர்வாத வாக்கு தத்தம்ங்கிற பேர்ல வெறும் வாக்கு தத்தத்துக்கு பின்னாடி. நான் வாக்கு தத்தம் இல்லைன்னு சொல்லல, ஆனா வெறும் வாக்கு தத்தமே இல்லை. ஆவியானவருடைய செய்தி 3 பகுதி. ஒன்று பாவத்தை குறித்தும், ஒன்று நீதியை குறித்தும், இன்னொன்று நியாய தீர்ப்பை குறித்தும். பாவத்திலிருந்து விடுதலையானா என்ன ஆசீர்வாதம், அவருடைய நீதிக்கு கீழ்ப்படிந்தால் என்ன ஆசீர்வாதம், நியாய தீர்ப்பில் நீங்கள் ஜெயம் பெற்றால் என்ன ஆசீர்வாதம். அதான் பைபிள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம இந்த 3ஐயும் விட்டுட்டு வெறும் ஆசீர்வாதத்துக்கு போயிட்டோம். வெறும் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போனது நம்ம விளைவாக இந்த மாதிரி சத்தியங்கள் சபைக்குள்ள வரல, சபைக்குள்ளேயும் வரல. ஜனங்க கேட்க நீங்க தயாரா இல்லை. அதான் சொல்றேன், நீங்க தயாரா தான் அது வரும். சத்தியம் பேசுற சபைக்கு கூட்டங்கள் போகிறது இல்லை, சத்தியம் பேசுற கூட்டங்களுக்கு ஜனங்கள் போகிறது இல்லை. நான் உங்களை சொல்ல, நீங்களாம் வந்துட்டீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்க அப்படி நினைக்க கூடாது, நாங்க தான் வந்துட்டோமே என்னையா நீ திட்டுற அப்படின்னு கேட்க கூடாது. நான் உங்களை சொல்லவே இல்லை. இந்த லைவ்ல போட வேணாம்னா போட்டாங்கல்ல, அதனால திட்டுவோம். கேளுங்க, கவனிங்க. சத்தியம் பேசுற சபைகளுக்கு ஜனங்கள் போகிறது இல்லை. சத்தியம் பேசுற ஊழியக்காரன் சர்ச்சை போய் பாருங்க, 50 இருக்கும், 100 இருக்கும், 500க்குள்ள தான் இருக்கும், பெருசா ஒன்றும் இருக்காது. ஆனா இந்த சினிமா நடிகை மாதிரி ஆடுறவன், நல்லா ஃபேண்டசியா அரசியல் பண்றவன், நல்லா போட்டு ஜனங்களை ஏமாத்துறவன் இருக்கான்ல, அங்க போய் பாருங்க, எல்லாம் 1000 கணக்கில் குமியுது. சத்தியம் இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு இன்னொன்று பெருசு இருக்கு. என்னது? எங்க சர்ச்சில் ஏசி இருக்கு தெரியுமாங்குது. சர்ச்சுக்கு போறதுக்கு ஏசி தான் காரணமா? ஏசி தான் குவாலிஃபிகேஷனா? எங்க பாஸ்டர்லாம் BMW வருவாரு தெரியுமா? அது நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு அவர் BMW வரணுமா? அவருக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், BMW வரட்டார், இருக்கட்டும். நான் அவருக்கு வரத குற்றமாவே சொல்லல. ஆனா அதுதான் சபைக்கு போறதுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. எல்லாரும் என்ன எடுத்துக்கிறாங்க, எங்க சர்ச்சு பெருசா இருக்கும், இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன பண்ண போறிய? பெருசா இருந்தா என்ன பண்ண போறிய? சின்னதா இருந்தா என்ன பண்ண போறிய? சத்தியம் இருக்கா? பெரிய சபையில சத்தியம் இருந்தா அங்கேயே போங்க, யாரும் வேணாம்னு சொல்லல. நீங்க பாருங்க, ஒரு சபையை செலக்ட் பண்ணும்போது நீங்க எப்படி செலக்ட் பண்றீங்க? சத்தியத்துக்கான சபையை செலக்ட் பண்றது இல்ல. பெரிய ஊழியக்காரனா பெருசு, அவ்வளவுதான். அவர்கிட்ட சத்தியம் இருக்கா இல்லையா அந்த கான்செப்டே கிடையாது உங்களுக்கு. வசனத்தின்படி இருக்குதா? தப்பு நடந்தா, ஒரு பெரிய ஊழியக்காரரு அன்னைக்கு வசனம் தப்பா பேசுறாரு, வசனம் அது பைபிள்லயே இல்ல, என் கூட ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்கான், என்னப்பா அவரு இப்படி பேசுறாருன்னா அவன் சொல்றான், நான் சொல்றேன் இது பைபிளே இல்லப்பா. அவன் சொல்றான் பைபிளை விடுங்கனே. அவர் சொல்றாரா இல்லையாங்கிறான், அப்படியே சொல்றான். அவர் சொல்றாரு, நான் பரலோகத்துக்கு போனேன், குளத்துல தண்ணி அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க, நானும் அந்த குளத்துல இறங்கி தண்ணி அடிச்சு விளையாடினோ, இது பைபிளே இல்லையா? இயேசுநாதர் வந்தாருன்னா 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து பணிஞ்சாங்கன்னு இருக்கு. அவர் வந்தாருன்னா பரலோகமே அதிர்துன்னு இருக்குது, எப்படி தண்ணி அடிச்சு விளையாடுவாங்க? அண்ணே சும்மா இருங்கண்ணே, அதை விட்டுருங்கண்ணே. அவர் என்ன பண்றது? இவனெல்லாம் வச்சுட்டு என்ன செய்ய? ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி ஒரு குரூப் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஊழியக்காரன் அப்படியே என்னவாக்கிட்டாங்க, ஹீரோ வர்ஷிப் ஆக்கியாச்சு. அவர் சொன்னா சரிதான், அந்த இடத்துக்கு தயவு செய்து என்னையும் கொண்டு வராதிருங்கள். எம்டி ஜெகன் சொன்னா சரியா தான் இருக்கணும். இல்ல இல்ல இல்ல, உலகத்திலேயே தவறாதவர் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும். யார் வேணாலும் தப்பு பண்ணுவாங்க. இந்த உலகத்துல பர்ஃபெக்ட் புக்கு, பர்ஃபெக்ட் ஊழியக்காரன், பர்ஃபெக்ட் சர்ச் அப்படின்னு ஒன்று கிடையாது. சர்ச் என்பது பர்ஃபெக்ட் ஆக்கிற இடம், பர்ஃபெக்ட் பிளேஸ் கிடையாது. த பிளேஸ் ஃபார் மேக்கிங் பர்ஃபெக்ஷன், அது பர்ஃபெக்டான இடம் கிடையாது. விசுவாசி போய் என்ன சொல்லுது, அந்த சர்ச்சுக்கு போனேன், அதில் ஒரு மோசமான, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மோசமானவர் அங்கே உட்காந்துருக்காரு, பின்ன அவர் அவங்க தான் இருப்பார், அவர் அங்கே வந்தால் தானே நல்லவராக மாறுவார். அத்தனை பேரும் வெறும் பரிசுத்தவனாக இருந்தால் அதுக்கு பேர் பரலோகம். இங்கே பாவி இருக்கிற இடத்துக்கு பேர் தான் சர்ச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் எல்லாம் பேஷண்ட்டாகவே இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்ன ஹாஸ்பிட்டலில் யார் இருப்பா? பேஷண்ட் தானே இருப்பா. சுகமாக்கத்தானே அவன் அங்கே வந்திருக்கான். பாவியை பரிசுத்தமாக ஆக்கிற இடம் தானே சர்ச்சு. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? சர்ச்சை, அந்த சர்ச்சு பர்ஃபெக்டாக இருக்கணும், பாஸ்டர் அப்படி இருக்கணும், பாஸ்டர்மா இப்படி இருக்கணும். எப்படி இருக்க மாட்டாங்க. சபை பர்ஃபெக்ட் ஆக்கிற இடம்,
சத்தியத்துக்கு இருக்கிற இடத்துக்கு போங்க. சத்தியம் பேசுற ஊழியக்காரனுக்கு பின்னாடி போகாதீங்க, சொல்றத மட்டும் கேளுங்க. கர்த்தருக்கு பின்னாடி போங்க. நீங்க ஹீரோ வர்ஷிப்பா ஆக்கிட்டீங்க. அப்படியே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரனை பார்த்த உடனே மைக்கேல் ஜாக்சனை பார்த்த மாதிரி, ஐயோ பார்த்துட்டேன். என்னத்தை பார்த்த? என்ன பார்த்த? அந்த ஊழியக்காரன் நீ அங்கே தானே பார்த்த, அந்த வீட்டில் பார்க்கலையே. நீ அதனால வீட்டில் பார்க்கலையே, அந்த வீட்டம்மா கிட்ட போய் கேட்டுப்பாரு. அத்தனை பேர் அந்த ஊழியக்காரன்றாங்கல்ல, அந்த அம்மா அப்படி கேஷுவலாக பார்த்துட்டே உட்காந்துருக்கோம். உனக்காடா இவ்வளவும் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? நிறைய பாஸ்டர் செய்தி கொடுக்கும்போது பார்த்துருக்கீங்களா? சர்ச்சில் நீங்கள் போய் பாருங்கள், அந்த பாஸ்டர் அம்மாவை பார்த்து பேசவே மாட்டார், இந்த பக்கம் தான் பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த பாயிண்ட் நமக்கு குத்தம். அந்த அம்மா உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை திடீர்னு சொல்லுவார், மனைவியை நேசித்து அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம பார்க்கலாம். அந்த அம்மா அங்கேருந்து அவரை தான் பார்க்கும். அந்த கேள்வி என்னது திருப்பி அப்படின்ற மாதிரி காது குடையும். அதுக்கப்புறம் நிறைய பாஸ்டர் பார்த்துருக்கீங்களா, கண்ணு மூடிட்டே பிரசங்கம் பண்ணுவார். காரணம் என்னன்னா, ஒரு ஆவியில் இல்லை, அந்த அம்மாவை பார்க்க முடியாது. ஏன்னா இவர் பிரசங்கத்துக்கும் லைஃபுக்கும் சம்மந்தம் இருக்காது. அதனால தயவு செய்து ஊழியக்காரனை என்ன ஆக்காதீங்க, ஹீரோ ஆக்காய் வர்ஷிப் பண்ணி அவரை பார்த்தாலே ஆச்சு. உங்களது ஒரு தடவை தொட்டுட்டா போதும். தட்டா அவர் நான் பவுலா உருமாலை தொட்டா சரியாகிறதுக்கு, பவுலா இருந்தால் கூட பரவாயில்ல. தயவு செய்து அப்படி ஹீரோ. இப்போ பாருங்க, நாங்கள் அரியலூருக்கு வந்தோம். வரும்போது வழி முழுக்க போர்டு, அரியலூர் இத்தனை கிலோமீட்டர், 58 கிலோமீட்டர், அரியலூர் 20 கிலோ போர்டு பச்சை கலரில் வச்சுக்கிட்டே வராங்க. அந்த போர்டை நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ நாங்கள் இங்கே வரதுக்கு அது யார் காரணம்? அந்த போர்டு காரணம். இப்போ நான் அந்த போர்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டாந்து, நான் அரியலூர் வருவதற்கு நீ தான் காரணம். போர்டே, நீ மட்டும் இல்லாதிருந்தால் நான் எப்படி அரியலூருக்கு வந்திருப்பேன்? என் வாழ்க்கையில் வழிகாட்டின போர்டே அப்படின்னு நான் வச்சு பண்ண முடியுமா? வேணா சொல்லலாம், நீங்கள் அந்த பக்கம் போங்க, அரியலூருக்கு போர்டு இருக்கும், அந்த போர்டை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தான் சொல்லலாம். அவ்வளோதானே? அவ்வளோதான் ஊழியக்காரன். உங்களை பரலோகத்துக்கு வழிகாட்டுகிறவன் ஊழியக்காரன். அவ்வளோதான். கை காட்டுறவர் இதோ இயேசுநாதர் இருக்கிறாருன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போர்டை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறீங்க. தூக்கிட்டு போய், ஐயோ நீங்கள் தான், நாங்கள் வர்றதுக்கு நான் இல்லை, எவனும் இல்லை அப்படின்னா இதில் முதல் கொண்டாடப்பட வேண்டியவன் பவுல் தான். அத்தனை பேரை பரலோகத்துக்கு கூட்டு வர நிருபங்களை எழுதினது அவனை வச்சு, ஆவியானவர் அவனை வச்சு தான் எழுதினாரு. அவனே நான் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் அடிமைன்ட்டு போயிட்டான். நீங்கள் பண்ணுற சேட்டை, நான் சொல்கிறேன், நல்ல ஊழியக்காரனையும் கெடுத்துடுறிய. நீங்கள் அந்த ஆளை போட்டு அப்படியே அதாக்கி இதாக்கின்னு நல்லா வர்றவனுக்கு கூட என்ன தோணுது, நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் தான் போல, நம்ம தான் நம்மளுடைய வெயிட் நமக்கே தெரியல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறான். தயவு செய்து உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்தியம் எங்கே இருக்கோ அங்கே போங்க. நீங்கள் அந்த ஊழியக்கார வச்சிருக்கிற 2 வீலர்லாம் பார்க்காதியா. இவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? இப்போ அந்த பாஸ்டர் பாவங்க, ஒரு பைக் தான் வச்சிருக்காரு. பைக் வச்சிருக்கலன்னு பாவம் இருக்கு. அவர் பைக் அவர் கம்ஃபர்ட்டுக்கு வச்சிருக்கிறாரு. கார் வச்சிருந்தா நல்ல ஊழியக்காரர், பைக் வச்சிருந்தா சின்ன ஊழியக்காரர் அப்படிலாம் இல்லை. சத்தியம் உள்ளவன் நல்ல ஊழியக்காரன். சத்தியம் எங்கே இருக்கோ அங்கே போங்க. அது பெரிய சர்ச்சா இருந்தாலும் போங்க, சின்ன சர்ச்சா இருந்தாலும் போங்க. சத்தியம் இருந்தால் போங்க. சத்தியம் இல்லாத இடத்துல நீங்களே பாருங்க, ஒரு பையனை ஸ்கூலில் சேர்க்க போறீங்க, என்ன சொல்லி சேர்க்குறீங்க? நல்லா படித்தா அங்கே போய் சேர்க்க போகிறோம். அங்கே 10 பேர் ஃபெயில் ஆனாலும் பெரிய ஸ்கூலு சேர்ப்பீங்க? சேர்க்க மாட்டோம்ல. நம்ம யாரை எங்கே சேர்ப்போம்? அங்கே கொஞ்சம் வசதி கம்மியாக இருந்தாலும் அது நல்ல ஸ்கூலு, அங்கே நல்ல பாடம் எடுக்கிறாங்க, சேர்க்குறோம் தானே, அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி காரியங்கள்லாம் வேதத்தில் இருக்குது. இதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி படிச்சிருக்கணும். சபை சொல்லி கொடுத்துருக்கணும். சபையை நீங்கள் சொல்லி கொடுக்க விடலை, அது அடுத்த பிரச்சனை. நீங்கள் இந்த மாதிரி ஃபேண்டசியான காரியங்கள், ஆசீர்வாத காரியங்கள் இப்படி கேட்டு சத்தியம் பேசாததுனால சத்தியத்தை போதிக்கிறதுக்கு ஊழியக்காரன் தயங்குறான். இப்போ நிறைய ஊழியக்காரங்க சத்தியம் தெரியுது, பேசினா என்ன ஆகுது? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இந்த உபதேசத்தில் யார் நிற்பார்கள், போயிடுறீங்க. அவன் என்ன அடித்து விடுறான், எங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்தால் பரலோகத்தில் 1 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு இன்னையிலிருந்து வாங்கி வைக்கப்படுகிறது. நான் பொய்யலான்னு சொல்லலை, ஒருத்தர் சொல்லியிருக்காரு இப்போ யூடியூப்பில். உடனே போயிடாதியா, பரலோகத்தில் இடம் கொடுக்குறாங்கடா அப்படின்ட்டு. 8000 சில்லற ரூபாயா 1 ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்தா அவர் வாங்கி கொடுத்துட்றாராம். அதுக்கும் 100 பேர் காசு கட்டியிருக்கான். யோசிச்சு பாருங்க. ஒரு மிஷினரி அங்கே காட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன்னா 200 ரூபா அனுப்புறீங்க. அனுப்புறத குற்றமாக சொல்லலை, 200 ரூபா அனுப்புறீங்க. ஆனால் பரலோகத்தில் இடம் கொடுக்குறான்னா 8000 ரூபா அனுப்புறீங்க. என்ன அர்த்தம்? அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக அவனும் கேட்க தொடங்கிடுறான், இவன் நல்லபடியாக சொன்னால் பணம் கொடுக்க மாட்டான் போல, நம்மளும் அடிச்சு விடுவோன்னு. ஒரு நாள் என்ன கேட்டார், ஏன் பிரதர் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லக்கூடாதுன்னாரு. நான் சொன்னேன், நான்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, இவங்கெல்லாம் பஞ்சத்துக்கு வியாபாரி, நான்லாம் பரம்பரை வியாபாரி ஆயிடுவேன். நம்ம சொல்ல இது ஒரு பெரிய விஷயமா? 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எங்கள் விண்ணேனி ஊழியங்கள் வழியாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஏணியை வெளிப்படுத்தினார். அந்த ஏணியை உங்கள் வீட்டில் வாங்கி வைக்க முழுவது வருகை வரும்போது நீங்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். வேலை முடிஞ்சா?
அதில் 3 வகையான ஏணியை ஆண்டவர் காண்பித்தார். முதல் ஏணி தங்க ஏணி. அதை வாங்கி உங்கள் வீட்டில் மாட்டினால் அது 10,500 ரூபாய். வாங்கினால் முதல் எக்காலம் தொனிக்கிறதுக்கு முன்னாடியாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்கள் கையை பிடித்து தூதன் கூட்டி கொண்டு மேலே போவான். நீங்களும் வாங்கத்தான் போறிய. பிரதர் எம்டி ஜெகன் சொல்றாரு, தங்க ஏணியாமா ஃபர்ஸ்ட் வயர்லாமா. ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துகிட்டே தான் இருப்பான். வசனத்தை படிங்க, பைபிளை வாசிங்க, ஆவியானவருக்கு பின்னாடி போங்க. யார் எதை சொன்னாலும் பெரையா பட்டணத்தாரை போல ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க. இல்லைன்னா வஞ்சிக்கப்படுவீர்கள். கடைசி காலத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக இன்னைக்கு அதான் நடக்குது. தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருங்கள். இன்னைக்கு இந்த மாதிரி சத்தியங்களுக்கு வராமல் போனதுக்கு காரணமே நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீர்கள். இது நடந்துருச்சு. சரி, 2வது, இப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னா கர்த்தர் சொல்லாமல் இருப்பாரா? ஒரு பெரிய பேரழிவு வருது. கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் என் கணக்கு நான் கணிக்கிறது ஒரு 10 கோடி பேராவது கொரோனா செத்துருக்கணும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, சைனாவுடைய மக்கள் தொகை நம்பர் 1ல் இருந்துச்சு. நம்மளோட எத்தனையோ கோடி மேலே இருந்தாங்க. கொரோனா முடியும் போது 2வது இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அத்தனை கோடி பேர் என்ன ஆயிருக்கிறாங்க? மறிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த கணக்கின்படி உலகளாவிய எல்லாம் எடுத்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடி பேராவது என்ன ஆயிருக்கணும்? செத்துருக்கணும். இவ்வளோ பேர் சாகிற ஒரு சம்பவம் நடக்குதுன்னா கர்த்தர் பரிதவிப்பாரா மாட்டாரா? நினிவேல ஒரு 1,20,000 பேர் சாக போகிறாங்க. கர்த்தர் யோனாவை அனுப்புறாரு. அந்த 1,20,000 பேருக்கு அவர் என்ன பண்ணாராம்? பரிதவித்தார். இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். இப்போ இத்தனை கோடி இருக்கு. கர்த்தர் சொல்லியிருப்பாரா மாட்டாரா? இப்போ வசனத்தில் சபைக்கு சொன்னார். இது நம்பர் 1. நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? முதல்ல தீர்க்க தரிசனமாக முன்னாடி எச்சரிச்சிருவார். 2வது, அது நடக்கிறதுக்கு முன்னாடி அது நடக்குதுன்னு சொல்லுவார். நடக்க போகுதுன்றத அந்த வசனத்தை அதுக்கு முன்னாடி உதாரணமாக சொல்கிறேன். ஏசாயா காலத்தில் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் சொல்லிட்டார். அதே நேரத்தில் குழந்தை பிறக்கும் பொழுதும் சொல்கிறாரு, தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார், இதோ துணிகளிலே சுற்றி முன்னிலையில் வைத்திருக்கிறது நீங்கள் காண்பீர்கள். ஏசாயாவுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார். நடக்கும்போது என்ன பண்ணுறாரு? அது நடந்துருச்சுன்னு சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல் நான் அழைத்து கொண்டு போகப்பட்டேன். இயேசு பற்றினதான பாடுகள் மரணம் அங்கே இருக்கு. அந்த பாடு மரணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இயேசு வந்த உடனே யோவான் ஸ்நானனை வச்சு சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. அன்னைக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. நடக்கிறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்றாரு? எச்சரிப்பும் கொடுக்கிறார். இதான் ஆண்டவருடைய சுபாவம். இந்த கொரோனாவுக்கும் அப்படி ஒன்று நடந்துச்சு. கொரோனாக்கு என்ன பண்ணுச்சு? அப்படி நடந்துச்சு. கவனிங்க, இது 2018 வந்ததான ஒரு வீடியோ. கவனிங்க. சவுண்ட் வைங்க தம்பி. Despite a year marked by one of the worst crises, வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் பார்க்கப்பட்டதாக உலக சுகாதார ஜெனீவாவின் தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது 3 ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் காரணம் இருப்பதாகவும் இதுவரை கண்டிராத அளவுக்கு புதிய சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வந்த வீடியோ. WHO சொல்லுவாங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா உலகம் முழுக்க ஒரு காஷன், எச்சரிப்பு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, ஒரு பெரிய நோய் ஒன்று வரப்போகுது, இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு வரும், மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தும், இது வரைக்கும் அப்படி ஒரு நோய் வந்ததில்லைன்னு அவங்க காஷன் கொடுத்தாங்க. அதுக்காக ஆராய்ச்சியில் ஈடுபடுங்க, எல்லா அரசாங்கங்களும் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற அத்தனை கவர்மெண்ட்டுக்கும் அனுப்புனாங்க. அந்தந்த கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுச்சு, தங்களுக்கு கீழே இருக்கிற மாநிலங்களுக்கு அதை அனுப்பி விட்டாங்க. கீழே இருக்கிற மாநிலங்கள் என்ன பண்ணுச்சு, அதை அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. இது 2018 நடந்துச்சு. இந்த 2018 இது கொரோனா வரதுக்கு முன்னாடி கொரோனா வரப்போகுதுங்கிற அனௌன்ஸ்மெண்ட். அதனால தான் டிசீஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அப்போ பேர் வைக்கல. இந்த கொரோனா இந்த வீடியோ வந்ததுலேருந்து எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினதுனால பின்னாடி ஒன்று வரப்போகுது. ஏன்னா இயேசு மத்திய 24 கொள்ளை நோய்கள்னு சொல்லியிருக்கிறார். வருகைக்கான அடையாளங்கள் ஒன்று, ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இதை எடுத்து ஒவ்வொரு இடமா போட்டோம். ஒவ்வொரு இடமா நாங்கள் கொண்டு போய் சொன்னோம். நாங்கள் இங்கே சொன்னோம், இந்த மாதிரி உலகத்தில் நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய காரியங்கள் நடந்துச்சு, WHO இவ்வளோ சொல்லுச்சு, கொண்டு போய் சொன்னோம்.
ஆனால் அன்னைக்கு யாருமே அதை செவிசாய்க்கல. காரணம் என்னன்னா, இவங்க யாருக்குமே இது வசனத்தில் இருக்கு இப்படி நடக்குங்கிற உணர்வு இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது மத்திய 24, 37, 38 வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவு அவங்க எப்படி இருந்தாங்களாம், உணராது இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அந்த உணர்வில்லாத இருதயம் தான் இப்போ இருந்துச்சு. 2018 இதை சொல்லும் போது என்ன சொன்னாங்க, அதெல்லாம் நடக்காது. ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு, கர்த்தர் கிருபை உள்ளவர், அனுமதிக்க மாட்டார். இன்னொரு குரூப்பு, இந்த ஆளுக்கு வேலையே இல்லை, இப்படியே தான் எதையாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். சொல்லிகிட்டே இருந்தாங்க. காஷன் தானே, எச்சரிப்பு தானே சொன்னோம். ஆனால் ஒரு நாள் வந்தது, இந்த காரியம் நடந்துச்சு. இப்போ சொல்லுங்க, இது 2018 சொல்லும் போதே சபை ஆயத்தமாக இருந்திருந்தால் எவ்வளோ பெரியதான காரியத்தை தடுத்திருக்க முடியும். தடுத்திருக்க முடியும்னா கொரோனாவை தடுக்க முடியுமா, அதை சொல்லலை. குறைஞ்சபட்சம் கொரோனா நமக்குள்ள வராமலையா தடுத்திருக்கலாம், நம்மை பாதிக்காம தடுத்திருக்கலாம். எப்படி? விசுவாசத்தினால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன, வியாதியின் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் என்ன ஆவாங்க, சொஸ்தமாவார்கள். வியாதி வராம தடுக்க முடியும். தெய்வீக சுகம் இன்னைக்கு கிரியை செய்யுது. ஆனா சபை அதுக்கு ரெடியா ஆகலையே. ஏன் ரெடி ஆகலைன்னா, அது நமக்குள்ள இருந்து அந்த வல்லமை கிரியை செய்யணும்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற விசுவாசம் தானே வரும். இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க, யாருக்கு விசுவாசம் இல்லை, எங்கள் பேரே விசுவாசி தெரியுமா உங்களுக்கு, நாங்கள்லாம் விசுவாசின்னு இருக்கோம், எங்களுக்கா விசுவாசம் இல்லை. உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, எது மேலே இருந்துச்சு? கடந்த 20-25 வருஷமா நீங்கள் எதை விசுவாசிச்சிங்க? வீடு கொடுப்பார் விசுவாசிங்க, காரு கொடுப்பார் விசுவாசிங்க, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் விசுவாசிச்சிங்க, பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் விசுவாசிச்சிங்க, நாங்கள் எதிர்பார்க்கறது எல்லாம் கத்தர் தருவார் விசுவாசிச்சிங்க, நீங்கள் என்னென்னா கிளைம் பண்ணுறீங்களோ எல்லாம் கத்தர் கொடுப்பார் விசுவாசிச்சிங்க, எல்லாம் கிடைச்சிச்சா இல்லையா? ஆமாம் தானே? வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது, வீடு கிடைச்சது நிறைய பேருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு, அது ஒன்று. கல்யாணம் ஆகுறதுங்கிறது ஒரு விசுவாசம், பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணுங்கிறது விசுவாசம், பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் விசுவாசம், அப்புறம் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் விசுவாசம். நீங்கள் உங்கள் ஜப குறிப்பெல்லாம் இதாக தானே இருந்துச்சு 20 வருஷம். எதை நீங்கள் விசுவாசிச்சிங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிச்சு. சரி, கொரோனா வந்துச்சு, எல்லாம் கிடைச்சிச்சு. கொரோனாவில் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க? இந்த 20 வருஷம் ஆண்டவர்கிட்ட வாங்கினீங்கல்ல, என்ன பண்ணீங்க? வீடு வாங்கினீங்க, பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்தீங்க. ஆமா தானே? வீட்டை விட்டு வெளியே வரல. கர்த்தர்ட்ட விசுவாசிச்சு கார் வாங்கினீங்க, காரே யூஸ் பண்ணல, லாக்டவுன், வீட்டுக்குள்ள இருந்துச்சு. அப்புறம் விசுவாசிச்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணீங்க, கொரோனால பொண்ணையே பார்க்க முடியல, யாருக்கும் கான்டாக்டே கிடையாது. கொரோனாவில் பையனுக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கினீங்க, நீங்க செத்தாலும் அவன் வர முடியாது, அவன் செத்தாலும் நீங்க போக முடியாது. இப்போ நீங்க வாங்கின இவ்வளோ ஆசீர்வாதத்தினால என்ன பலன்? சரி, இதெல்லாம் விட்டுருங்க. இந்த கொரோனால நீங்க வாங்கின ஆசீர்வாதத்தை வச்சு கொரோனாவை ஜெயிக்க முடிஞ்சா? ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட் வாங்க முடிஞ்சா? உங்களால முடிஞ்சா? கொரோனாவை காப்பாற்ற முடிஞ்சா? ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்க முடிஞ்சிச்சா? 300 ரூபா தான் இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா. பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் காரை திறந்து போட்டு ஹாஸ்பிட்டல் வாசல்ல சீட்டை சாச்சிட்டு படுத்து கிடந்தாரு, சிலிண்டரை பக்கத்தில் வச்சுட்டு கிடந்தாரு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு பெட் இல்லை. ஏன்? நீங்க தான் இவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர்ட்ட கேட்டு வாங்கினீங்களே, ஏன் கொரோனால ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்க முடியல? ஏன்னா கொரோனால கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே. வீட்டுக்குள்ள தங்கம் இருக்கு, பத்திரம் இருக்கு, நீங்க படிச்சு வாங்கின பட்டம் இருக்கு, அத்தனையும் இருக்கு. கொரோனாவை ஜெயிக்கிறதுக்கு சேச்சுரேஷன் லெவல் குறைஞ்சு போச்சு. மூச்சு வாங்கல, எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க, மூச்சு வாங்கல, படுத்து கிடக்குது. இப்போ என்ன பண்ணிய? இதில் உங்களுக்கு ஒரு அறிவு ஒன்று வரணும். என்ன அறிவு வரணும் தெரியுமா? இது எதுவுமே என்னை காப்பாற்றாது, என்னை காப்பாற்றுகிற ஒருத்தர் மேலே உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் தான் எனக்கு ஜீவனாக இருக்கிறார். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இதை தெரியப்படுத்துறது தான் கொரோனாங்கிற. இப்போ நான் தெரியப்படுத்திருக்கேன், இப்போவாது தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஆனால் இப்போ இன்னும் மோசம். இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் துணிகரம், கொரோனாவையே ஜெயிச்சிட்டோம். இப்போ அடுத்த துணிகரம், கொரோனாவையே என்ன பண்ணிட்டோம், அடுத்து ஒன்று வருது. இப்பவும் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், நீங்கள் வச்சிருக்கிற எதை கொண்டும் வரப்போகிற ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் இவைகளிலிருந்து பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க திருப்பியும் உலகத்தை நம்பினீங்கன்னா மாட்டுவீங்க. யோசிச்சு பாருங்க, அமெரிக்க அரசாங்கத்திலிருந்து எல்லா அரசாங்கமும் கைவிட்டுருச்சு. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னாங்க, ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறேன்னாங்க. உலகத்துக்கே வல்லரசு, என்ன பெருமையான நாடு, அவங்ககிட்ட தான் நிறைய மக்கள் செத்து போனாங்க. அவனாலே கொரோனாவை ஒண்ணுமே செய்ய முடியல. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் இருந்திருக்கணும். விசுவாசம் எதனாலே வரும்?
கேள்வி, அதாவது நீங்க கேட்கிற விஷயம். இதைத்தான் சொன்னேன். கடந்த 20 வருஷமா நீங்க விசுவாச வார்த்தைனா ஒரிஜினல் விசுவாசத்தையே கேட்கல. ஒரிஜினல் விசுவாசம் என்ன? எகிப்தின் மேல் வாதை வந்தது, அதை வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த மாதிரி வசனத்தை தான் கேட்டிருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் பிரச்சனைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டீங்களே, அதுவே உங்களுக்கு பாவமாச்சே. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பத்தியே பேசுறாரு. பிரச்சனையை பத்தி பேசினா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுது. நீங்க எந்த அளவுக்கு போயிட்டீங்கன்னா, அப்படிலாம் சொன்னாலே பிரச்சனை வந்துருன்ற இடத்துக்கு போயிட்டீங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மோட்டிவேஷனல் ஸ்பீச். இதுக்கு பேச என்ன தெரியுமா? நன்மையும் ஜீவனும் மரணமும் நாவுல இருக்குது. அதனால நீ சொல்றதெல்லாம் பாசிட்டிவாவே இருக்கணும். கொரோனாவும் பாசிட்டிவ் தான், பாசிட்டிவாவே இருந்துச்சு. நிஜமா நான் சொல்றது உண்மைதானே? நீங்க கேட்ட மெசேஜ்லாம் என்ன? நல்ல வார்த்தை. ஜனவரி மாசம் 1ஆம் தேதி நல்ல வார்த்தை. கொரோனா வந்த அந்த வருஷம் ஜனவரி 1 நல்ல வார்த்தை தானே கேட்டீங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பலூகி பெருக பண்ணுவார். இடம் கொண்டு போகாத மட்டும் பெருகுவீர்கள். சுடுகாட்டில் இடமே பத்தல, ஹாஸ்பிட்டல்ல இடமே பத்தல, ஆம்புலன்ஸ்ல இடமே பத்தல, இடம் கொண்டு போகாதபடி என்ன பண்ணிய? வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு என்ன பண்ணிய? சொல்லுங்க, நீங்களே தான் சொல்லுங்க. இதானே நடந்துச்சு. அப்ப என்ன இருந்திருக்கணும்? நீங்க இந்த விசுவாச வார்த்தையை கேட்டு 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 எதுக்கு பைபிள்ல அதை மட்டும் கொடுத்து வச்சிருக்கிறாரு? நீங்க அதை கேட்க தயாராகவே இல்லை. பேசுறவனையும் பேச விடுறதில்லை. எந்த அளவுக்கு நீங்க போயிட்டீங்க தெரியுமா? ஒரு பீரியட்ல சர்ச்சில் ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன்னு பாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ரத்தமே சிந்தின்னு பாடினா அதே மாதிரி நடந்துருமா? அதனால சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். ரத்த சாட்சியா மரிக்கிறத சொல்றதுக்கு கூட அவனுக்கு கஷ்டம். சிலுவை சுமக்கிறத பத்தி சொல்றதுக்கு கூட கஷ்டம். பாடுங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு கூட கஷ்டம். உனக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, எல்லாம் ஆசீர்வாதம். எவன் சொன்னா? இப்பவும் சொல்றேன், நாம வனாந்தரத்தை விரும்பல, ஆனா வந்தா அதை மேற்கொள்றதுக்கான வல்லமை நம்ம கிட்ட இருக்கணும். நான் உங்களை சொல்லல வனாந்தரத்துக்கு போங்கன்னு, ஆனா வனாந்தரம் வரும். வந்தால் அதை மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு பலன் இருக்கணும்ல. அமெரிக்காவில் போய் பாருங்க, ஒரு பிராக்டிக்கலான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அமெரிக்கா பயங்கர சுத்தமான நாடு, பயங்கர சுத்தமான நாடு. நீங்கள் அது உண்மைதான், பயங்கர க்ளீன் அண்ட் டைடியாக இருக்கும். கொரோனாவில் பார்த்தா அவனுக்கு தான் நிறையா மரணம், எக்கச்சக்கமாக மரணம். ஒயில் கம்பேரிங் டு ஸ்ரீலங்கா, இந்தியா நாடுகளோட கம்பேர் பண்ணால் அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டீம் அனுப்பி ஏன் இங்கே மட்டும் கொரோனா கம்மியாக இருக்குது, நமக்கு ஏன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஆய்வு பண்ணதில் அவன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இயற்கையாகவே நமக்கு எதிர்ப்பு சக்தி என்னவா இருக்குது? அதிகமாக இருக்குது, இம்யூனிட்டி பவர். எதனாலன்னு ஆராய்ச்சி பண்ணதில் நம்மளோட இம்யூனிட்டி பவர் இருக்குல்ல, அது புதுப்பிச்சு கொண்டே இருக்குது. கிருமிகள் உள்ள போக போக டஸ்ட்டு எல்லாம் போயிட்டு இருக்கோம்ல, இந்த வர வர நம்ம இம்யூனிட்டி பவர் எப்படி இருக்கு? ஆக்டிவாக இருக்கு, வேலை நடந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு ராணுவ வீரனுக்கு வேலை இருந்தே தானே துப்பாக்கி சுட்டுக்கிட்டே இருப்பான். இல்லைன்னா துப்பாக்கியை தொடச்சி வச்சா என்ன ஆகும்? திடீர்னு தூக்கினா அதுவே அவனுக்கு வெயிட்டாக இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்குதுங்க, என்னன்னே தெரிலம்பா. அந்த மாதிரி அவங்களோட இம்யூனிட்டி பவருக்கு வேலையெல்லாம் போச்சு. அதனால என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு ஸ்கூல்ஸில், கிண்டர் கார்டனில் ஸ்கூல்ஸில் சின்ன பிள்ளைகளை மண்ணில் விளையாடுறதுக்கு ஒரு பீரியட் வச்சுருக்கான். இப்போ அவங்க மண்ணில் விளையாடணும். அது மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸ் கொடுக்குறான். எல்லாரையும் என்ன சொல்ல சாப்பிடு? கொஞ்சம் ஒயிட் ரைஸ் சாப்பிட சொல்லு. அவங்களுக்கு என்ன வேணும்? புரோட்டீன் வேணும், இந்த அதில் இருக்கிறது என்னமோ சொல்லுவாங்களே கார்போஹைட்ரேட், அது வேணும் அப்படின்னு சொல்கிறான். நம்மால் ரைஸை விட்டு பீஸா திங்கிறான் ஸ்டைலாமா. காலங்காத்தால் 7 மணிக்கு ஓட்ஸ் குடிக்கிறான். அங்கே குதிரைக்கு தான் போடுறான், இவன் குடிக்கிறான். சரி, அது உங்கள் இஷ்டம், குடிங்க, யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. கேட்டால் உடம்பு குறை திம்பிய விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த இம்யூனிட்டி பவர் பாடியில் வருதுல்ல, அதே மாதிரி தான் உனக்கு வருகிற உபத்திரவம் இருக்குல்ல, அதுதான் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. அதை ஃபேஸ் பண்ண நீ விசுவாசத்தில் ஜெயிக்க கர்த்தருக்கு முன்பாக பலப்பட்டவனாய் நிற்பாய். உனக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, அப்படியே அழகா கர்த்தர் உன்னை அப்படியே வைத்திருப்பார். ஏசி ரூம்குள்ளேயே வச்சிருப்பார், குழந்தை மாதிரி வச்சிருப்பார். இருக்கட்டும், திடீர்னு ஒரு நாள் வெளியே போனீங்கன்னா, இப்போ நம்ம பிள்ளைங்களாம் பார்த்துருக்கீங்களா? நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்ப்பேன். இந்த ரோடு போடுறவங்க, குழி தோன்றவங்க, அவங்க பிள்ளைங்களாம் இடுப்பில் தான் வச்சுருப்பாங்க. அவங்க வேலை பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு மரத்தடியில் உட்கார வச்சுட்டு வேலை பார்ப்பாங்க. அந்த பிள்ளைய பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குன்னு? அது மண்ணில் உட்காந்துருக்கும், கையில் ஒரு வடை கொடுத்துருப்பாங்க, தின்னுக்கிட்டே இருக்கும், உடம்பெல்லாம் மண்ணாக இருக்கும். ஆனால் பிள்ளைய பாருங்கள், நல்லா இருக்கும், போஸ்டாக, நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்தாலே நமக்கு ஆசையாக இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம பிள்ளை இருக்குல்ல, நம்ம மொத்த சம்பளத்தையும் முழுங்கிறோம், எல்லாத்தையும் முழுங்கிறோம். வீட்டில் பாருங்கள், ஒரு ஷெல்ஃப் நிறைய மருந்து இருக்கும்.
பீடியாஷோரில் ஆரம்பித்து பெனிட்ரைல் வரைக்கும், கோரெக்ஸ் வரைக்கும் அத்தனையும் இருக்கும், விக்ஸ் டப்பா வரைக்கும் எல்லாம் இருக்கும். இதுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இது இருக்கிறது அரியலூரில். திருச்சியில் மழை பெஞ்சோன்னா சளி பிடிக்கும், திருச்சியில் காத்தடிக்குது போல. வெளியே கூட்டு வரும்போது எப்படி கூட்டு வரோம் தெரியுமா? நம்ம பிள்ளைய பார்த்துருக்கீங்களா? இந்த எக்ஸ்கிமோன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, மொத்தத்தையும் மூடி முகம் மட்டும் தெரியும். இப்போ கூட பாருங்க, எல்லா பிள்ளையும் அப்படி தான் தூக்கிட்டு வரான், மொத்தத்தையும் மூடி முகம் மட்டும் தெரியுது. என்னன்னு கேட்டா, எப்போ பார்த்தாலும் அவளுக்கு கோல்டு பிடிக்குது, வெளியே வந்தாலே ஒரு டஸ்ட் தாங்க மாட்டேங்குது. ஏன்னு கேட்டா, இது சாப்பிட்ற சாப்பாடு எப்படி ஆப்பிள அவிச்சு கொடுக்குறாங்க, அதுவும் கையில் ஊட்டினா உடம்புக்கு கெடுதின்ட்டு ஸ்பூனில் எடுத்து உள்நாக்கில் ஊட்டுறான். அந்த பிள்ளை மண்ணில் வடையை தின்னுக்கிட்டு இருக்கு, நல்லா உட்காந்துருக்கு. எனக்குலாம் அதை பார்க்கும் போதே பாவமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நல்லா பிள்ளை இருக்கு. நான் எனக்கு இருக்கு 2 பிள்ளை இருக்குல்ல, அந்த காலத்தில் யோசிப்பேன், நம்ம ஆஃபரிங்கை முழுங்கிறதுக்குனே இருக்கும், டாக்டர் முழுங்கிறதுக்கு. அது முழுங்கினா சந்தோஷமாச்சே. நம்ம ஆஃபரிங்கை வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, டாக்டர் தான் வந்திருப்பார், வாங்க இந்த மாதிரி எவ்வளோ ஆஃபரிங், 400 ரூபா, எக்ஸ்ரே 400 ரூபா கொடுத்துருங்க பார். கரெக்டாக ஆஃபரிங்கை கேட்டு வாங்குவார். எப்படி தான் கண்டுபிடிப்பாருன்னே தெரியாது. நான் எதுக்கு சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சபைகள் வெறும் ஆசீர்வாதம், செழிப்பு 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 செழிப்புன்னு பேசி உன்னை ஸ்பிரிச்சுவலி வீக் ஆக்கிட்டு இருக்கிறான். ஒரு காலத்தில் சிலுவை சுமக்கிறத பற்றி சபை பேசுச்சு, ஒரு காலத்தில் பாடு அனுபவிக்கிறத பற்றி சபை பேசுச்சு, பரலோகத்தை பற்றி சபை பேசுச்சு, நித்திய ஜீவனை பற்றி பேசுச்சு. இப்போ சபை அதை பற்றி பேசுறதில்ல, எவாஞ்சலிஸ்டும் பேசுறதில்ல, சபையும் பேசுறதில்ல. எவாஞ்சலிஸ்ட் என்ன பேசுறான், சுகமாய் குடியிருப்பீர்கள். இப்போ நீங்க வேதனையோடையா இருக்கீங்க, நல்லா தானே இருக்கீங்க. பரலோகத்துக்கு போகிறத பற்றி பேசுறதில்ல, உங்களுக்கு என்னன்னு தெரியாது, உங்ககிட்ட அதை பற்றி கவலையும் இல்லை, சபைகளும் அதை பற்றி கவலைப்படலை. தயவு செய்து சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் பாடு அனுபவிக்கணும்னு நான் சொல்லலை, பாடு வந்தால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு சபைகள் அதுக்கு ஆயத்தப்படவில்லை, அப்படிப்பட்ட சத்தியங்கள் கொடுக்கப்படவில்லை. கொரோனா வந்தது, விசுவாசம் இல்லை. மொத்த கொரோனாவும் சபைக்குள்ளேயும் வந்துச்சு, ஜனங்களுக்குள்ளேயும் வந்துச்சு, ஊழியக்காரங்களுக்குள்ள வந்துச்சு. என்ன நமக்கும் உலகத்துக்கு வித்தியாசம் சொல்லுங்க? அவங்க செத்தா மாதிரி தான் நம்மளும் செத்தோம், அவங்களுக்கு வந்த பாடு நமக்கு வந்துச்சு. இப்போ பாருங்க, எகிப்து முழுக்க வாதை வந்துச்சு, இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டில் மட்டும் என்ன செய்யல, வரலன்னு பைபிள் சொல்லுது. அப்படி இருந்தால்தான் இஸ்ரவேலின் தேவனுக்கும் எகிப்து தேவனுக்கும் வித்தியாசம். அப்பதான் எகிப்தியர் பாப்பான், ஓஹோ இவங்களுக்கு மட்டும் ஏன் வரல, ஒரே ஒரு வித்தியாசம், அவர்கள் தேவன் அவர்களை காப்பாற்றுகிறார். எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரமாச்சு, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் மட்டும் தலைப்பிள்ளை சங்காரமாகல. எகிப்தியன் பார்க்கறான், ஏன்டா அவன் வீட்டில் மட்டும் மரணம் வரல? ஒரே ஒரு காரணம், அவர்கள் தேவன் பெரியவர், அவர்களை பாதுகாத்தாரு. நம்ம வழிபடுற கடவுள்லாம் பாதுகாக்கல, கைவிட்டுருச்சுன்னு எகிப்தியன் பார்த்தான். அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? இவங்க அந்த ராத்திரியில புறப்பட்டு எல்லாரும் போறாங்க, அந்த ராத்திரியில புறப்பட்டு போறாங்க, அவர்களோடு கூட பல ஜாதியான மனுஷர்களும் புறப்பட்டு போனார்கள். 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்க முடியும். எதுல? யாத்ராகமத்தில். என்ன காரணம் தெரியுமா? அவன் இருக்கிறது எகிப்து, வல்லரசு, பெரிய நாடு, ஆசீர்வாத பட்டணம், உலகத்திலே நம்பர் 1 நாடு. ஆனா அதை விட்டுட்டு அவன் யாரு கூட போறான் தெரியுமா? அடிமைகளோடு கூட வனாந்தரத்துக்கு போறான். யாராவது கூப்பிட்டு கேட்டா என்ன சொல்லுவான் தெரியுமா? ஏன்டா அந்த அடிமையோட வனாந்தரத்துக்கு போற? எகிப்தை விட்டுட்டு போறியாடா? அமெரிக்கா விட்டுட்டு போறிய? UK விட்டுட்டு போறிய? ஏன் இவங்களோட போற? அவன் சொல்ற ஒரே வார்த்தை, இவங்க அடிமைகள் தான், வனாந்தரத்துக்கு போறால் தான், ஆனால் இவர்கள் தேவன் தான் பெரியவர், இவர்கள் தான் ஜீவனை பாதுகாக்கிறவர், அவர்கள் தேவன் ஒண்ணும் கிடையாது, பொய் மாயை, அது மரணத்தை கொண்டு வரும் என்று ஒரே சாட்சி சொல்லிட்டு போயிடுவான். அந்த சாட்சி கொரோனால வந்திருக்கணும், கொரோனால வந்திருக்கணும். இந்தியா முழுக்க எடுக்கும்போது ஒன்று சொல்லியிருக்கணும், சபைகளில் மட்டும் கொரோனா பாதிப்பே இல்லை, கிறிஸ்தவன் ஒருத்தன் கூட சாவல, அவர்கள் தேவன் அவர்களை பாதுகாத்தார்னு சாட்சி வந்துருந்துச்சுன்னா நீ நான் சுவிசேஷம் சொல்லவே வேண்டாம், பல ஜாதியான மனுஷர்கள் சபையை நோக்கி தானாய் வந்திருப்பார்கள். சபை 20 வருஷம் ஆயத்தப்படாததனுடைய விளைவு வர வேண்டிய பெரிய எழுப்புதல் வராமே போச்சு, மிகப்பெரிய ஆத்ம அறுவடை நடக்காம போச்சு. we missed the chance. பெரிய வாய்ப்பை நாம் இழந்துட்டோம், என்னையும் சேர்த்தான் சொல்றேன், நாம் இழந்துட்டோம். இது நமக்கு ஒரு அறிவு இப்போ வந்திருக்கணும். இப்போ நமக்கு என்ன வந்திருக்கணும்? ஒரு அறிவு வந்திருக்கணும். என்ன அறிவு தெரியுமா? இனி வரப்போற காலங்களில் உலகத்தில் எதை வந்தாலும் அதை ஜெயிக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது, சபைக்கு மட்டும்தான் இருக்கு. பாதாளத்தின் வாசல்களை சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது, சபைதான் மேற்கொள்ளணும். சபைக்கு தான் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இது நடந்துருச்சு, லெட்ஸ் ஃபர்கெட் அபவுட் திஸ். அடுத்து மிக முக்கியமான ஒரு சம்பவம் வரும் என்று ஆண்டவர் அப்பவே 6ஆம் அதிகாரம் 5-6 சொல்லியிருக்கார். வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 6:5 வாசி. வாசிங்க.
இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா உணவு பஞ்சத்தை பற்றி பேசுது. மிகப்பெரியதான உணவு பஞ்சம் வரும். அந்த உணவு பஞ்சத்தினுடைய அடையாளமாக எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாது. எண்ணெய் திராட்சை ரசம் மட்டும் சேதப்படாது, மிச்சம் எல்லாம் சேதப்படும் அர்த்தம். அதுக்கு அடையாளமாக கோதுமை ஒரு பணத்துக்கு ஒரு படி. ஒரு பணத்துக்கு ஒரு படினா 1 ரூபாய்க்கு ஒரு படி கோதுமை அர்த்தம் இல்லை. பைபிள் காலத்தில் ஒரு பணம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 50லேருந்து 100 பேர் சாப்பிட்ற கணக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு சாப்பாடு போட்டார்ல, ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? யோவான் 6 இருக்குது சாப்பாடு போட்டார்ல. அப்போ எத்தனை பேர் புருஷர்கள் வந்திருந்தாங்க? 5000 பேர். பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 10-15,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னா சீசன் 200 பணம் ஆகும்னா, அப்போ 200 பணம் இருந்தால் ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போடலாம் அன்னைக்கு உள்ள கணக்கு. அப்போ 100 பணம் இருந்தால் 100 பணம் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு சாப்பாடு போடலாம். 1 பணம் இருந்தால் 50 பேருக்கு சாப்பாடு போடலாம். அதான் ஒரு பணத்துடைய வேல்யூ. ஒரு பணம் இருந்தால் 50 பேருக்கு 100 பேருக்கு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்? சாப்பாடு போடலாம். அந்த அளவுக்கு ஒரு படி கோதுமை விற்கும்னு அர்த்தம். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய ஆச்சரியம். இந்த சம்பவம் கருப்பு குதிரை இப்படி நடக்கும். ஆனால் கருப்பு குதிரை எங்கிருந்து நடக்கும்னு பைபிள் சொல்லுது. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி. சகரியா 6:6 வாசி. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. நல்லா கவனிங்க, குதிரை எங்க போச்சு? இந்த சிவப்பு குதிரையின் காலத்துல கருப்பு குதிரை எங்க போகுது? வடதேசத்துக்கு போகுது. இப்போ வெளிப்படுத்தல 6:6 அந்த குதிரை ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை. கவனிங்க, 2020 கொரோனா உச்சத்தில் இருக்கு, 21 உச்சத்தில் இருக்கு. 2021 ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், நம்பர் 1 நாடு. கோதுமை தயாரிக்கிற நம்பர் 2 நாடு ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை ஆரம்பிச்சாங்க. சண்டை ஆரம்பிச்சோடனே உலகளாவிய கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு. வேர்ல்டு வைட் கோதுமை தட்டுப்பாடு. நல்லா கவனிங்க, ரஷ்யாவும் உக்ரைனும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மேலே ஒரு புள்ளி வச்சு வடக்கு பக்கம் கோடு போட்டிங்கன்னா நேராக போய் ஸ்ட்ரெயிட் லைன் நேராக போய் மாஸ்கோவில் நிற்கும், ரஷ்யாவுடைய தலைநகரத்தில் நிற்கும். கரெக்டாக கருப்பு குதிரை எங்கே போச்சு? வடக்கு பக்கம் போச்சு. அங்கே தான் கோதுமைக்கான தட்டுப்பாடு 2021 ஆரம்பிச்சிச்சு. அதனுடைய விளைவாக உலகளாவிய கோதுமை தட்டுப்பாடு. அன்னைக்கு 2023 பாகிஸ்தானில் 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய்க்கு வித்துச்சு. ஸ்ரீலங்காவில் 3000 ரூபாய் வித்துச்சு. உலகளாவிய கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு. கருப்பு குதிரையின் காலம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி 2023 நடந்துச்சு, நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் உலகளாவிய பஞ்சம் போயிட்டு இருக்கு. இப்போ ஐநா சபையில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேளுங்க. இது ஐநா சபை சொன்னது. என்னப்பாச்சு? மாறுதா? ஏன் மாறல? ஏதாவது பண்ணீங்களா? சீக்கிரம் பாருங்க, டக்குன்னு பாருங்க. எஸ்கேப் கொடுங்க, எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப் ஆச்சா? ஹேங் ஆயிடுச்சா? சீக்கிரம் மாற்றுங்க, போங்க நெல்சன் பிரதர். ஓகே, விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. இது கவனிங்க, இது உணவு பஞ்சம் 2022 ஸ்ரீலங்கா, இது பாகிஸ்தானில். கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணல் தோக்குகின்றன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எவ்வளோக்கு? இது 2023 நடந்துச்சு. இப்போ ஐநா சபை என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே இந்தியாவினுடைய நிலைமை. இது அப்பத்தி பேப்பரில் வந்த செய்தி. இது அரிசியோடைய நிலைமை. இன்னைக்கு அரிசி எவ்வளோ ரூபாய்க்கு போயிருச்சு விலை? உங்கள் ஊரில் அரிசி எவ்வளோக்கு விற்கிது? உங்களுக்கு தெரியாது, நீங்களாம் பெட்ரோல் போடுறாள், இவங்களுக்கு தான் தெரியும். அரிசி விலை எவ்வளவு? நீங்களாம் மூட்டையில் வாங்குறாளா? நான் கிலோவில் வாங்குறாள். 1 கிலோ எவ்வளவு? 65 ரூபாயா? 65-70 ரூபா ஆகுது இல்லை? 1 கிலோமீட்டர் 1000 ரூபாய் ஆயிடுச்சு, அப்படி தானே? 1000 நான் சொல்லலை, எனக்கு பெட்ரோல் விலை தான் தெரியும். வீட்டில் கேட்டால் தான் அந்த கதை விலை தெரியும். 1 கிலோ அரிசியே 65 ரூபா 70 ரூபாய் ஆகிப்போச்சு. டபுள் மடங்கு ஆயிடுச்சு. கொரோனாவுக்கு 40 ரூபா இருந்துச்சு, இப்போது 70 ரூபா 80 ரூபா ஆயிடுச்சு 4 வருஷத்துக்குள்ள. இப்போது இது இவங்க சொல்லியிருக்காரு.
உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சனையை உருவாக்கி உணவு தட்டுப்பாட்டால் உலகம் அங்கே போட்டிருக்கு பாருங்க, அதை படிங்க. அவங்க பாஸ்டர் பாடுற வரைக்கும் மைக்கு நல்லா இருந்துச்சு இல்லை? எங்கள் பாஸ்டர் அவர் பாடுற வரைக்கும் மைக்கு நல்லா இருந்துச்சு, பிஏ சிஸ்டம் சூப்பராக இருந்துச்சு. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், இதுவும் எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. சரி, அது பரவாயில்ல, 2 பேருமா எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இப்போ அவங்க மட்டும் கைவிடப்பட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ உணவு தட்டுப்பாட்டால் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் யார் சொல்லியிருக்கிறா? ஐநா சபை சொல்லியிருக்கிறது. இவங்களே தான், இவங்களோட இன்னொரு பகுதி தான் WHO, இவங்களது தான் அது பார்ட். அவங்க தான் கொரோனா வரப்போகிறத சொன்னாங்க, இவங்களும் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவுக்கு போயிருச்சு. அந்த வே பல நாடுகளில் ஆகாரமே கிடையாது. சூடாண்டெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் ஆகாரம் இருக்குது. மடகஸ்கரில் சுத்தம், ஹைத்தி சுத்தம், காலி, சாப்பாடே இல்லையாமா அவங்ககிட்ட. இப்போ நீங்கள் காசாவில் போய் பாருங்கள், 5 ரூபா பேக்கெட் இருக்குல்ல, நம்மளுடைய பிஸ்கெட் பேக்கெட், பார்லிஜின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ள ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டு 4500 ரூபா அங்கே. புரியல, சொல்லுங்கள், எனக்கு தெரியல. தப்பாக சொன்னால் திருத்திக்கலாம், அவ்வளோதானா? இல்லையா? 400 ரூபாயா? என்ன சொன்னாங்க? 5 ரூபாயா? 500 ரூபாயா? 5000 ரூபாயா? அல்லேலூயாவா? அவங்களுக்கு பிஸ்கெட் இல்லாட்டி உங்களுக்கு ஏன் அல்லேலூயா? சரி, நமக்கு கொடுத்துருக்கிறாருன்றதுனாலயா? ஸ்தோத்திரம். இப்போ போட்டாங்க, பேப்பரில் வந்துச்சு. எனக்கு அவங்க இப்படி கையை தூக்கின உடனே நீ என்னடா தப்பாக பேசிகிட்டு இருக்கிற, கரெக்டாக சொல்லுன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இருக்குது, நீங்கள் போய் நெட்டில் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி உலகளாவிய உணவு தட்டுப்பாடு எல்லா பக்கத்துலையும் வந்துருச்சு, ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்தியாவிலுமே விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது மிக முக்கியமான அளவில். பெட்ரோல்லாம் 100 ரூபாயை தாண்டிடுச்சு தானே, அவ்வளோதான். இனி உலகம் அந்த இடத்துக்கு தான் போகும். மிகப்பெரிய உணவு தட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது உலகம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். கர்த்தர் சொன்னபடி வட தேசத்திலிருந்து கோதுமை தட்டுப்பாடு ஆரம்பிச்சிருச்சு. அதில் மாஸ்டர் பீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் சொல்லும் போதே இதெல்லாம் 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இருக்கு. அவர் சொல்றாரு, அப்பொழுது ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே. என்ன ப்ராஃபஸி பாருங்க, எவ்வளோ பர்ஃபெக்ட், துல்லியமான தீர்க்கதரிசனம் கவனிங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுற நம்பர் 1 பொருள் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆயில், எண்ணெய் தான். கச்சா எண்ணெய், நம்ம சொல்கிறோம் க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் இது எப்போ கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? பூமிக்கு அடியில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணலான்னு 1850களில் தான் கண்டுபிடிச்சாங்க, கலிஃபோர்னியாவில். இன்றைக்கி உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுற அந்த எண்ணெய் தயாரிக்கிற நம்பர் 1 நாடு எதுன்னா சவுதி அரேபியா. அவங்களுக்கு ஆயில் இருக்குன்னு கண்டுபிடிச்சது 1936 தான். தோண்டி எடுத்தது 1943க்கு அப்புறம் தான். ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்துருச்சு, அவங்க எடுக்கலை. ஆனால் இந்த கோதுமை தட்டுப்பாடு வர்ற காலத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும், பைபிள் சொல்லுது. இப்படி ஒன்று கண்டுபிடிக்க போகிறாங்கன்றதே நமக்கே 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். 1900 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில் இருக்கிற யோவானுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருந்தார். இதுதான் நம்முடைய வேதத்தின் மகத்துவம், இதுதான் நம்முடைய தேவனுடைய மகத்துவம். இந்த மாதிரி ஒரு வேதமும் இந்த மாதிரி ஒரு தேவனும் உலகத்தில் நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த தேவனும் அந்த வேதமும் நம்ம கையில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த தேவமாய் கொண்ட நாம் பாக்கியம் உள்ள ஜனங்கள். அல்லேலூயா. இப்போ அடுத்து ஒன்று நடக்க போகுதுன்னு பைபிள் சொல்லுது. இது 6:5-6 அடுத்து ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லுது. அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் என்ன செஞ்சிடறேன், முடிச்சிடுறேன். கவனிங்க, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ ஒரு மங்கின நிறமுள்ள குதிரை ஒன்று வரப்போதுன்னு இருக்கு. இது எப்போ வரும், எதுக்கு அடுத்து வரும்? சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. சிவப்பும் மங்கின நிறம். அப்போ மங்கின நிறம் எதுக்கு பின்னாடி வரணும்? சிவப்புக்கு பின்னாடி வரணும். வசனம் தெளிவாக இருக்குது. இப்போ சிவப்பு குதிரை சுற்றிக்கிட்டு இருக்குது, கொள்ளை நோய், உலகளாவிய கொள்ளை நோய் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன வரணும்?
மங்கினம் 6-8 வெளிப்படுத்தல் இருக்கு. 4 வகையான பேரழிவுகள் பூமியில் நடக்கும் என்று சொல்லப்படுது. 4 வகையானது நடக்கும். ஒன்று பட்டயத்தினாலும், இன்னொன்று பஞ்சத்தினாலும், இன்னொன்று சாவினாலும், இன்னொன்று துஷ்ட மிருகங்களினாலும். இந்த 4 என்னங்கிறத மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். பட்டயத்தினாலும் அப்படின்னு சொன்னால் தூதன் கையில் இருந்து பட்டயம் தான் கொள்ளை நோய். இது மனுஷன்கிட்ட உள்ளது, பூமியில் வரப்போகிறது. பட்டயம்னா வார், மிகப்பெரியதான யுத்தம், தேர்ட் வேர்ல்டு வார். நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ வரப்போகிற மிக முக்கியமான தேர்ட் வேர்ல்டு வார் நடக்க போதுன்னு அவங்க எல்லாருமே சொல்ல தொடங்கிட்டாங்க. எல்லா பக்கமும் நடக்குது, ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. ஸோ அடுத்த தேர்ட் வேர்ல்டு வார் இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை. எங்கே இருக்குன்னு மட்டும் வசனத்தில் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் வீட்டில் போய் படிங்க. கடைசி நாட்களில் நடக்கும்னு இருக்குது. எசேக்கியேல் 38:8, எசேக்கியேல் 38:16 இந்த 2 வசனத்திலையும் கடைசி நாட்களில் இந்த யுத்தம் நடக்கும் அப்படின்னு இருக்கு. எசேக்கியேல் 38:16 மட்டும் வாசிங்க யாராவது. 38:16, நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய், கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். 38:8 அது இருக்கும், கடைசி வருஷங்களிலே நீ வருவாயின்னு இருக்கும். 16 கடைசி நாட்களிலே நீ வருவாயின்னு இருக்கும். கர்த்தர் சொன்னபடி இந்த யுத்தம் தேர்ட் வேர்ல்டு வார், ரஷ்யா வர்சஸ் இஸ்ரேல் நடக்கணும். மிக முக்கியமான ஒரு யுத்தம் நடைபெற போகிறது. 2வது பஞ்சத்தினாலும். இப்போ நம்ம பார்த்த உணவு பஞ்சம் தான் பார்த்தோம், அது கருப்பு குதிரை. ஆனால் இப்போ வரப்போகிறது பஞ்சத்தினாலும், தண்ணி பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம், காற்று பஞ்சம் எல்லாம் சேர்ந்து வரும். ஆமோஸ் 8:11 படி வசன பஞ்சம் வரும், அத்தனையும் சேர்ந்து வரும். 3வது சாவினாலும், இயற்கை பேரழிவுன்னு இருக்கு. மிகப்பெரிய டிசாஸ்டர் வேர்ல்டு வைட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட டெக்சாஸில் மிகப்பெரியதான ஒரு வெள்ளம், அமெரிக்காவில் பார்த்தீங்க தானே. அதே நேரத்தில் 2 வாரமாக ஜப்பானில் 900 தடவை பூமி ஆடி இருக்குது. 900 டைம்ஸ். நீங்கள் போய் பாருங்க, அவன் என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியலையாமா. 14 நாளில் 900 தடவை 900 டைம்ஸ் பூமி ஆடி இருக்கு, நில அதிர்வு நடந்திருக்குது. அதே நேரத்தில் டெக்சாஸில் மிகப்பெரியதான வெள்ளம் நடந்துட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும், கௌதமேலால நேற்று பூமி அதிர்ச்சி 4.6 சம்திங், எங்கே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள் அதிகமாகிட்டே இருக்கு. இயேசு சொன்ன அடையாளங்களில் ஒன்று என்னது? பூமி அதிர்ச்சிகள். 24 மத்திய 24:8-7 இருக்குது பூமி அதிர்ச்சிகள். இப்போ ஜப்பானில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, சவுண்டு மட்டும் கட் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மிகப்பெரியதான ஒரு பூமி அதிர்ச்சி உலகளாவிய வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட, சவுண்டு கட் பண்ணுங்க கவனிங்க. இது ஜப்பானில் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னு. இங்கே இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பாதிக்கப்படுகிற, அவங்க நானாவது பாதிக்கப்படுகிறங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறேன், அந்த நியூஸில் வந்தது கொல்லப்படுகிற, கில்டுன்னு இருக்கு. 3 லட்சம் பேர் கொல்லப்படுகிற அளவுக்கு பெரிய பூமி அதிர்ச்சி ஜப்பானில் வரப்போகுதுன்னு கொடுத்துருக்குறாங்க, ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நடக்கிற சம்பவங்களை வச்சு அவங்க ரெடி ஆகுறாங்க அதுக்கு. இயேசு சொன்ன இது வரலாற்றிலே பெருசு. 3 லட்சம் பேர் பாதிக்கப்படுற பூமி அதிர்ச்சி வரப்போதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இயேசு சொன்ன அடையாளங்கள் துல்லியமாக நடக்குது கண்களுக்கு முன்பாக. 4வது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். உங்களுக்கு தெரியும், இப்போ நடக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கும் பாருங்க ஒரு மிருகத்தின் பேர் பின்னாடி இருக்கும். பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எபோலா அதுக்கு பின்னாடி வவ்வால்னு ஒன்று இருக்குது, எய்ட்ஸ் அதுக்கு பின்னாடி சிம்பன்சி குரங்குன்னு ஒன்று இருக்குது, இப்போ மங்கி ஃபீவர்னு ஒன்று வந்துச்சு, குரங்கு காய்ச்சல் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இப்போது மத்திய கிழக்கு நாடுகளில் கேமல் ஃபீவர் அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு, ஒட்டக காய்ச்சல். ஏன் இந்த கடைசி 20-30 வருஷமாக மட்டும் எல்லா வியாதிகளுக்கு முன்னாடி மிருகத்தின் பேர் இருக்கு? எல்லா வியாதிகளுக்கு முன்னாடியும் பாருங்கள் ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும், அத்தனையும் இருக்குது. இந்த மிருகங்களில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பைபிளில் எது துஷ்ட மிருகமோ அந்த பேர் தான் இருக்கும். பைபிளில் லேவியராகமத்தில் துஷ்ட மிருகமாக சொன்னதில் ஒரு 95% அந்த துஷ்ட மிருகத்தின் பேர் இருக்கும். வவ்வாலாக இருக்கும், குரங்காக இருக்கும், பன்றியாக இருக்கும், அல்லது இந்த மாதிரி காரியங்கள், குரங்கு, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, சவுண்டு வைங்க. இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆஸ்திரேலியாவில் இந்த 2025 ஜனவரி மாதம் கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொரோனாவை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்த வைரஸ் ஆஸ்திரேலியாவுடைய லேப்லேருந்து காணாமல் போயிடுச்சு. ஆய்வகத்திலேருந்து, மிகப்பெரிய லேப் அது, இந்த மோஸ்ட் செக்யூர்டு லேப், அதுலேருந்து காணாமல் போக வாய்ப்பெல்லாம் கிடையாது. சும்மா ஏதோ வீட்டு வாசலில் வச்சுருந்து காணாமல் போன மாதிரி சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. மோஸ்ட் செக்யூர்டு ஒன். எவ்வளோ வைரஸ் காணாமல் போச்சு தெரியுமா? 315 வைரஸ் சாம்பிள்ஸ் காணும். இப்போ அத்தனையும் மிருகத்தின் வைரஸ். 315 வைரஸ் சாம்பிள்ஸ் ஆஸ்திரேலியாவிலேருந்து காணும்.
எல்லாமே மிருகத்தில் உள்ளது, கொடுமையான மிருகத்தில் உள்ளது. ஓநாய், நாய், இந்த மாதிரி காரியங்கள்லாம் எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அத்தனை வைரஸும் இப்போ காணும். இதனால் ஒருவேளை இதை எடுத்து மனுஷங்க மேலே பயன்படுத்தினா 15% மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. உலகளாவிய பைபிளில் இந்த 4 வகையான அழிவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதில் பாதிக்கப்பட போகிறது 25% மக்கள்னு போட்டிருக்கு பைபிள். பூமியில் உள்ளவர்களில் 1/4 பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம். ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியங்களும், குறிப்பாக சிவப்பு குதிரை இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு, பின்னாடி மங்கில நிறமுள்ள குதிரை வரப்போது, கருப்பு குதிரை வடதேசத்துக்கு போயிருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி 6ஆம் அதிகாரம் நடக்குது. ஆண்டவர் சொன்னபடியே நடக்க தொடங்கிருச்சு. இது எல்லாம் நம் கண்கள் காலத்தில், நம் காலத்தில் நடக்குது. ஒவ்வொரு காலத்துலையும் இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. பைபிளில் சொன்னதெல்லாம் நடக்குது. அந்தந்த காலத்தில் அவங்கள ஜனங்கள் காப்பாற்றிக்கிட்டே, ஜனங்களை ஆண்டவர் காப்பாற்றிக்கிட்டே வந்தார். இப்போது நமக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறார்? மத்திய 24:6 இவைகளெல்லாம் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே நடக்கும். இப்போ நாம என்ன நினைக்கிறோன்னா, இதெல்லாம் நடக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமே, கர்த்தர் கிருபை உள்ளவராச்சே. கர்த்தர் கிருபை உள்ளவர் தான். நீங்கள் கிருபையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உலகத்தார் செய்த தப்புக்கு அவங்களுக்கு அது நடக்க போகுது. அப்படி தான் இருக்குது. நம்ம செஞ்சாலும் நமக்கும் அப்படி தான் நடக்கும். ஏதோ உலகத்தார் மட்டும் செஞ்சுட்டா அவங்களுக்கு நடக்கும், நமக்கு நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அவங்க செஞ்சால் அவங்களுக்கு நடக்குது. புறஜாதியார் மேலே என் கோபம் மூண்டதுங்கிறார் ஆண்டவர். அதே நேரத்தில் நாம தேவனுக்குள்ளே இருந்தால் இதை வராதபடி பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியது, கலங்காதபடிக்கு எச்சரிக்கை. ஏன் எச்சரிக்கையா இருக்கு? ஏன் கலங்காதீங்கன்றாரு? நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தால் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு வசனம் சொல்லுது, என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை. அதான் கொரோனா. பக்கத்து வீட்டுக்கு வந்தாலும் சரி, எதிர் வீட்டுக்கு வந்தாலும் சரி, என் வீட்டுக்குள்ள வராதுன்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் கொரோனா. அழகா ஆண்டவர் சொல்றாரு, பகலில் பறக்கும் அம்பிருக்கும். அதான் ஏவுகணை விடுறான், பகலில் விடுறான் பாருங்க, அடிச்சு நவுத்துறான் பாருங்க. அடுத்து பகலில் பறக்கும் அம்பிருக்கும், இருளில் நடமாடும் வைரஸ். இத்தனைக்கும் நான் பயப்படேன். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் இது எதுவும் நடக்காது. இதெல்லாம் என்னன்னு கேட்டா, அவருடைய வருகைக்கான வெளியில் நடக்கிற அடையாளம். வெளியே நடந்துட்டு இருக்குது. இது எதுவும் உங்களுக்கு வரும்னு சொல்லலை, ஆனால் உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் இருந்தால் அது நடக்காது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டா இது நடக்காதுன்னு அவங்களுக்கு சொன்னாரு. ஆட்டுக்குட்டியானவர் உங்க வீட்டுக்குள்ள இருந்தா இது நடக்காது. உங்க வீட்டுக்குள்ள சினிமா, சீரியலு, உங்க வீட்டுக்குள்ள அக்கிரமம், அநியாயம் எல்லாம் இருந்துச்சுன்னா இது நடக்கும். உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? கால் வலிக்குதா? வாங்க இங்க வந்து உட்காந்துருங்க. இல்லைன்னா கால் நீட்டிங்க. அந்த அம்மா ஒன்றும் கோச்சிக்க மாட்டாங்க. முன்னாடி கால் நீட்டுங்க. திரும்பி பார்க்குறாங்க, என் மேலே நீட்டிட போற அப்படின்னு. கவனிங்க, இது எல்லாமே நடக்கக்கூடாதுன்னா உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்கணும்ல. அதான ரொம்ப முக்கியம். நான் சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பேன், சினிமா பார்த்துக்கிட்டே இருப்பேன், IPL பார்ப்பேன், WWF பார்ப்பேன், கிரிக்கெட் பார்ப்பேன், எல்லாம் பார்ப்பேன், ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வீடு தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது புறஜாதியா இருக்கு, உங்களுக்கு தெரியும். நீங்க தான் அதை பாதுகாக்கணும். தெரியாதவனுக்கு ஓகே, அவன் பிரமாணத்துக்கு வெளியே இருக்கிறான். நீங்க தெரிஞ்சவங்க தானே, அப்போ உங்களுக்கு தெரியணும்ல எப்படி பாதுகாக்கணுன்ற வழி தெரியுது இல்ல. உனக்கு ஆவிக்குரியவர்கள் வீடுகள்னு சொல்றீங்க, எத்தனை பேர் வீட்டில் ஜெபம் இருக்கு? எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? இல்ல நம்ம வீட்டில் இல்ல. அதான் இங்க பிரச்சனை. அதை தான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், அவர் இருக்கிற வீட்டுக்குள்ள இது எதுவும் வராது. எலியா அந்த வீட்டுக்குள்ள இருந்தால் அந்த வீட்டில் மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. எலியா இருந்தா அந்த வீட்டுக்குள்ள பஞ்சம் வராது. இயேசு அந்த வீட்டுக்குள்ள இருந்தால் மரணம் இருக்காது. அது 12 வயசு பொண்ணா இருக்கட்டும், நாயினூர் விதவையினுடைய மகனாக இருக்கட்டும், லாசராக இருக்கட்டும், இயேசு வந்துட்டார்னா அங்க மரணம் இருக்காது. உங்க வீட்டுக்குள்ள இயேசு இருந்தால் இந்த எந்த மரணமும் உங்க வீட்டுக்குள்ள வராது. ஆனா வீட்டில் இயேசு இருக்கணுமே. அவர் சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணுடைய காரியத்தை இங்க இருக்கிற ஜனங்க செய்யறாங்கன்றாரு. அதை தான் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். வீட்டுக்குள்ள எல்லா அக்கிரமும் இருக்கு, எல்லா அநீதியும் இருக்கு. திருப்பியும் சொல்றேன், நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. எல்லாவற்றையும் செஞ்சுட்டு ஆனா கர்த்தர் கிருபையா இருப்பாருன்னா இருக்க மாட்டார். ஆண்டவர் ரொம்ப சென்சிட்டிவ். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதற்குள் பிரவேசிப்பதில்லை. அவர் தெளிவா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்கன்னா இல்ல. இன்னைக்கு கடைசி காலத்தில் போதிக்கிறான், எப்படி இருந்தாலும் கர்த்தர் கிருபை உள்ளவனை கூட்டிட்டு போவார்னு. அப்படி பைபிளே இல்ல. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசு. சீஷன் கேட்கிறான் இயேசுவை பார்த்து,
இது ரொம்ப கடினமா இருக்கு, யார் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும்? மனுஷனால் கூடாதுங்கிறான். ஆண்டவர் சொல்றார், ஆமா மனுஷனால் கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும். அந்த தேவன் வீட்டில் இருந்தால் தான் அது நடக்கும். நான் சிலருக்குலாம் என்ன ஒரு பெருமை இருக்கு தெரியுமா? நான்லாம் எங்கள் அப்பா காலத்தில் இருந்திருக்கேன், எங்கள் தாத்தா காலத்தில் இருந்திருக்கேன். எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்தில், அதெல்லாம் உங்கள் தாத்தா யாரும் இல்லைன்னு சொல்ல, அவர் பரலோகத்துக்கு வந்துருவார். நீங்கள் வருவீங்களான்னு மட்டும் பாருங்க. உங்கள் தாத்தாவுடைய டாக்டர் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஊசி போட முடியுமா? உங்கள் தாத்தாவுடைய காரியங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எதாவது செயல்படுத்த முடியுமா? உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் தான் பண்ண முடியும். அவர் ரட்சிப்பு உங்களுக்கு பயன்படாது, உங்கள் ரட்சிப்பு தான் உங்களுக்கு பயன்படும். அதனால் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் வீடுகளில் ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தருக்கான முக்கியத்துவம் வீட்டுக்குள்ளே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒன்று ஓடுது. காலையில் கணவரும் பிள்ளையும் ஸ்கூலுக்கு வேலைக்கு போனவுடனே நீங்கள் சீரியல் போட்டு விட்டுறீங்க. கரெக்டாக 3:30 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வரான் பையன், அவன் வந்தவுடனே சுட்டி டிவி போட்டு விட்டுறான். இவர் 7:30க்கு வராரு, வந்து ஐபிஎல்லை போட்டு விட்டுறாரு. 10:30 மணி வரைக்கும் உட்காந்து பார்க்கறது, அப்படியே அங்கே உட்காந்துக்கிட்டே திங்கிறது, அப்புறம் அங்கேயே கையும் கழுவுறது, முடிஞ்சால் அங்கேயே தூங்குறது. அப்புறம் சொல்றது, ஆண்டவர் வரும்பொழுது முதலாவது எங்கள் குடும்பம் போகாது. காத்திருக்கவே இல்லையே, எப்படி போகும்? கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு இடம் கொடுக்காத வீட்டில் எப்படி போகும்? கல்யாணங்களுக்கு போக முடியுது, ஷாப்பிங் மால் போக முடியுது, ஊரா சுத்த முடியுது, தேவ சமூகத்துக்கு மட்டும் போக முடியல. கேட்டா சொல்றது ரொம்ப பிஸி, டைமே இல்லை. ஆண்டவர் வருக வரும்போது சொல்லுவார், டைமே இல்லை, ஒரே நிமிஷம் தான், உன்னை கூப்பிட்றதுக்கு எனக்கு டைம் இல்லைன்ட்டு போயிடுவார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, வெகு சீக்கிரத்தில் வருகை வரப்போகுது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய ஜென்ரேஷன் அவருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அவர் வரும் நாளிகை நமக்கு தெரியாது, ஆனால் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2000-4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் சொன்னாராம், நாட்களை பார்க்க ஆவலாய் இருந்தான். அதுக்கப்புறம் 2000 வருஷம் கழிச்சு அவன் சந்ததி பார்த்துச்சு. அதை இயேசு சொல்றாரு, கண்டு களி கூர்ந்தான். அதே மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் இயேசுவின் வருகையை பார்க்க ஆவலாக இருந்தாங்க. ஏன்னா பவுல் எழுதுறாரு, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் எழுதுறாரு. ஆனால் அவங்க பார்க்கல. கர்த்தருக்கு சித்தமானால் அவர்கள் சந்ததியில் வந்த 2000 வருஷம் கழிச்சு வந்த நீங்களும் நானும் பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இனி ஆயத்தப்படுங்க, அதுக்கான நேரம் மட்டும்தான் இருக்கு. வேலைக்கு போங்க வேணான்னு சொல்லலை, வந்து தேவ சமூகத்தில் காத்துருங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து காத்துருங்க, வேலைக்கு போகாமன்னு சொல்லலை, வந்து காத்துருங்க. வந்த உடனே டிவி போடாதீங்க, வந்த உடனே முகங்கால் கழுவிட்டு பிள்ளை டியூஷன் போயிட்டு வந்த உடனே குடும்பமாக உட்காந்து ஒரு சின்ன ஜெபம் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுங்க. சிஎஸ்ஐக்காரங்களை பார்த்து கற்றுக்கோங்க இந்த விஷயத்தில். சிஎஸ்ஐக்காரங்களை பார்த்து நீங்கள் உடனே உங்களுக்கு கோபம் வரும். அவர்கள் பாரம்பரிய சபையார், அவங்ககிட்ட இருக்க நல்ல குணம் பாதி உங்ககிட்ட இல்லை. அவங்க பாரம்பரியம் தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவங்ககிட்ட ஒரு தேவ பயம் இருக்குது. காலையில் வெளியே போகும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் போகிறாங்க, நெத்தியில் ஒரு சிலுவை போடுவாங்க, போடணும் போடாதது உங்கள் இஷ்டம். ஆனால் ஜெபம் பண்ணுறாமில்ல. உங்கள் வீட்டில் காலையில் போகும்போது ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் வெளியே போகும்போது 3ஆம் உலகத்தில் நடக்குது. பையனை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நாயை பேய வந்ததே போனதே செத்ததே, டைரியில் சைன் வாங்கினியா, வண்டி வந்துருச்சு பாரு, ஓடு ஓடு ஓடு, நீயும் இருக்கியே. அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை விரட்டி இந்த லோடு வண்டியில் மூட்டை ஏற்றுற மாதிரி ஏற்றுது, ஏறி தொலை அப்படின்னு. இதுக்கு நடுவில் கையில் வேற இட்லியை பிசைஞ்சு வச்சிருக்கு. அவன் ஏறும் போது வாயில் போட்டு டவலை தொடச்சி ஓடு போ. இதில் எங்கே நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து ஜெபம் பண்ணி அனுப்புனிய? அந்த ஆள் காலைல கிளம்பும்போது அப்படி தான் அவரும் கிளம்புறாரு. எங்க சாவி எங்க, எங்க பர்ஸ் எங்க, எங்க வண்டி எங்க, ஏற்கனவே போறாரு அவரு. இதுல நீங்க சிஎஸ்ஐக்காரனை குறை சொல்றிய. அவர்கள் பாரம்பரிய சபை, அவன் பாரம்பரியக்காரன் இருந்தாலும் அவங்கள்ட்ட தேவ பக்தி இருக்கு, தேவ பயம் இருக்கு. ஒரு 60 வயசுல இருக்க சிஎஸ்ஐக்காரங்க போய் பாருங்க, இன்னைக்கும் பைபிளை திறந்தா உட்காந்துருப்பாரு. காலங்காத்தால காப்பி குடிக்கும் போது பைபிளை வாசிச்சு தான் அவர் காப்பி குடிப்பாரு. நம்மால அப்படியே பெட்ல இருந்தே கேட்பான் காப்பி. அதனால யாரையும் பார்த்து சூடு போட்டுக்காதிய, யாரையும் பார்த்து பரியாசம் பண்ணாதிய. நீங்க பரலோகத்துக்கு போற வழியை மட்டும் பாருங்க. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இந்த வருகை வரப்போது நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் என்ன செய்யணும் சரியா 5 நிமிஷத்தில் சொல்லி அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். வருகையில் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். இல்லைங்க, நான்லாம் எங்கள் அப்பா சர்ச்சுக்கு எங்களை கூப்பிட்டு வந்தார், நாங்கள் அன்னிலேருந்து சர்ச்சில் மெம்பர், சந்தா கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் இருக்கட்டும், பாவ மன்னிப்பு இருக்கா? பாவ மன்னிப்புன்னு ஒன்று இருக்கா? நீங்கள் அறிக்கை பண்ணியிருக்கிறீங்களா? இயேசு உங்கள் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கா? அப்படி பாவ மன்னிப்பு கிடச்சிருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு ரட்சணிய சந்தோஷம்னு ஒன்று வரும். அது வந்தால் தான் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசனம் எடுத்துருக்கணும். வேறு எந்த ஞானசனமும் பைபிளில் இல்லை. குழந்தையில கொடுத்தாங்க, சின்ன வயசில் கொடுத்தாங்க, கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஞானத்தாய், ஞான தகப்பன், அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுருங்க. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின், தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற
ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுதல், இந்த ஞானஸ்நானத்தை எடுக்கணும். எடுத்திருக்கீங்களா? எடுக்காவிட்டால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஸோ தண்ணில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்தால்தான் போக முடியும். மூணாவது எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஸோ மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை எது? சீல், டோக்கன். எது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். சிலர்லாம் இல்லைம்பாங்க. காரணம் அவங்க பெறாதவங்க. பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், ஆவியானவர் உண்டு. அவர் தான் சபையை நடத்துகிறவர். அவர் தான் சபையின் மூத்த போதகர். அவர் தான் சபையை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறவர். பரிசுத்த அபிஷேகம் பெறாமல் பரலோகத்துக்கு போகவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க, ஆவியானவர் நடத்துறதுனால நம்ம சபைக்கே வந்தோம், அப்போ ஆவியானவர் நம்மகிட்ட இல்லையா? ஆவியானவர் வெளியிருந்து உங்களை நடத்தினார், உள்ளே வந்துட்டீங்க. ஆனால் உள்ளே வந்த பிறகு அவர் உங்களுக்கு உள்ளே வரணும். உள்ளே வந்து பரலோகத்துக்கு உள்ளே நடத்துவார். இப்போது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியிலே பிறந்தவர். பரிசுத்த ஆவியானவன் இறங்கினார், நமக்கு தெரியும். ஆனால் 3.5 வருஷம் சீஷர்கள் அவங்க கூட இருந்தாங்க. ஆவியானவர் இருந்தாரா? பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் எருசலேமில் தங்கியிருங்கன்னு சொன்னார். அப்போது இயேசு கிறிஸ்து கூட, பரிசுத்த ஆவியில் பிறந்த இயேசு கிறிஸ்து கூட இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன வரல? ஆவியானவர் வரல. அதே மாதிரி தான் உங்களை நடத்துனது ஆவியானவர் தான், ஆனால் உள்ளே வரல. அவர் உள்ளே வந்து தங்கி தாவரிக்கணும். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்றும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நாங்கள் அந்த மாதிரி அபிஷேக கூடத்துக்குலாம் வர முடியாது, நாங்கள் என்ன செய்யறது? வெரி சிம்பிள். வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கோங்க, நல்லா முழங்கால் போட்டு ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுது, வாஞ்சையும் தவனமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஸோ கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இது 3 அடிப்படை, பேசிக். அடுத்த 2 ரொம்ப முக்கியமானது, வேறுபாடுள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? டிஃபரன்சியேஷன். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னு ரோமர் 12 சொல்லுது. இன்னைக்கு சபை உலகத்துக்கு ஒத்த வேஷத்துக்கு போயிருச்சு. உலகத்தில் இருக்கிற பாவம் சபைக்குள்ளே வர தொடங்கிருச்சு. உலகத்தில் உள்ள அக்கிரமம், அங்கே இருக்கிற களியாட்டம் இங்கே இருக்கு, அங்கே இருக்கிற அரசியல் இங்கே இருக்கு, அங்கே இருக்கிற கண்களின் இச்சை இங்கே இருக்கு, அங்கே இருக்கிற மாம்சத்தின் இச்சை இங்கே இருக்கு. இன்னைக்கு எது தப்புனே சபைக்கு தெரிய மாட்டேங்குது. சபை தப்பையே சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் ஊழியக்காரங்க தப்பை உணர்த்தும் போது அக்செப்ட் பண்ண இருதயம் இருந்துச்சு. இப்போ ஊழியக்காரங்க உணர்த்தினா இதில் என்ன தப்புன்னு கேட்குறான், செஞ்சா என்னன்னு கேட்குறான். இதான் இன்னைக்கு அந்த கடின இருதயம், போராட்ட குணம் அப்படியே உள்ள வந்துருச்சு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய பரிசுத்தம் அல்ல, அவர் பரிசுத்தம் தான் இங்கே முக்கியம். உங்களுடைய மாடல் அல்ல, அவர் மாடல் தான் முக்கியம். பொதுவாக நம்முடைய மாடல் உலகத்தின் மாடல், ஏன்னா நம்ம அதை தான் பார்க்குறோம், அடாப்ட் பண்ணுறோம். ஆனால் ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ. நாம் குமாரனின் சாயலுக்கு ஒப்பா மாறணும், உலகத்தின் சாயலுக்கு ஒப்பா மாறக்கூடாது. சர்ச்சு உலகத்தின் சாயலுக்கு ஒப்பா மாறக்கூடாது, தேவ சாயலுக்கு ஒப்பா தான் மாறணும். அதனால தான் சரவண சொன்னாங்க, தேவ சாயலாக மாறி நான் தேவனோடு இருப்பேன். இன்னைக்கு சபை உலகத்தின் சாயலாய் மாறுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி, உங்களுக்குள்ளேயும் சரி, உலகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தேவனோட சஞ்சரிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவனோடு சஞ்சரிங்க. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். வருகிற நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உலகத்தோடு சஞ்சரிக்காதீங்க, வேறுபட்டு தேவனோடு சஞ்சரிக்க தொடங்குங்க. 5வது மிக முக்கியமானது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. பரலோகத்துக்கு போகும்போது எதுவும் வராதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். மரணம் முந்தினாலும் வராது, வருகை வந்தாலும் உங்கள் கூட எதுவும் வராது. வெறுங்கையாக தான் நீங்கள் போக போகிறீங்க. ஆனால் ஆண்டவர் வெறுங்கையாக வர சொல்லலை. ஒன்றே நீங்கள் கொண்டு போகலாம். என்ன தெரியுமா? நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மாவை கொண்டு போகலாம். எவ்வளோ ஆத்மாக்களை சம்பாதிக்கிறீங்களோ அதுதான் அப்படியே அங்கே உங்களுக்கு சொத்தாக மாறும். வெளிநாட்டில் செட்டில் ஆக போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டு என்ன பண்ணுவாங்க, அதை ஆத்மாக்களாக மாற்றுவாங்க. அப்படியே அந்த ஊர் பணத்துக்கு மாற்றுவாங்க. அங்கே வாங்கிப்பாங்க எல்லாரும். இந்த இந்தியா பணத்தை அங்கே கொண்டு போய் செல்லுபடி ஆகாது. உடனே என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவுக்கு போனால் அமெரிக்க டாலராக மாற்றுவாங்க, யூகேக்கு போனால் யூகே டாலராக மாற்றுவாங்க. அதே மாதிரி தான் சொல்கிறேன், பரலோகத்துக்கு போனோம்னா பரலோக கரன்சிக்கு எல்லாத்தையும் மாற்றணும். பரலோக கரன்சி என்ன தெரியுமா? ஆத்துமாக்களால் நிரப்பப்படுவது தான் பரலோகம். எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் உங்களுக்கு வேதம் தெளிவாக சொல்லுது, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லுங்க. இல்லைன்னா கஷ்டம். வெறுங்கையா இயேசுவை சந்திக்க போக முடியாது. உங்களுக்கே தெரியும், யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போனால் போகும்போது சொல்கிறீங்க, எப்படிங்க வெறுங்கையா போகிறது? சாவு வீட்டுக்கு போனால் கூட மாலையை வாங்கிட்டு போகிறாங்க யாராவது. ஆமாம், அப்படி தானே போகிறாங்க. அந்த புறஜாதி அப்படி தானே போகிறாங்க. நீங்கள் யாராவது வீட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்தவனை பார்த்தா ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போவாங்க. ஆமாம் தானே, அதானே உண்மை.
சர்வ வல்லமை உள்ள தேவனை பார்க்க போகிறோம். எப்படி வெறும் கையாக போகிறது? போகும்போது கொஞ்சமாவது நிறையாவது ஆத்துமாக்களை எடுத்துகிட்டு போய் ஒப்படைக்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு காரியம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேற இல்லையா? அது கவனிங்க, இதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, நிறைய பேர் எங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை கேட்டாங்க. இந்த விஷயம்லாம் எங்ககிட்ட இருந்தால் எங்களுக்கும் தெரிஞ்சால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் போய் சுவிசேஷம் சொல்ல முடியும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது இதை நிறைய பேர் சொன்னதுனால இதை ஒரு ட்ராக்டாக எழுதி வச்சுருக்கோம். இந்த கடைசி காலத்தை பற்றின மட்டும் ட்ராக்டாக இருக்குது. இந்த ட்ராக்ட் வந்து வெளியே கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து ஊழியக்காரங்களுக்கான ட்ராக்ட், ஊழியக்காரங்களுக்கு கொடுக்குறதா இருக்குது, விசுவாசிகளுக்கு கொடுக்குற ட்ராக்டும் இருக்குது. அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் பாஸ்டர்கிட்ட யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா அதை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஃப்ரீ தான், டோன்ட் வரி. ஆனால் உங்களுக்கு நிறையா தர மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு 5 தான் தருவாங்க, 5க்கு மேலே தரவே மாட்டாங்க. எதுக்காகனா, நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிட்டு போனால் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்மளாம் ஃப்ரீயாக வாங்கினோம்னா அதை என்ன செய்வோம்னு நமக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 கொடுப்பாங்க. இந்த 5 நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரிந்த ரட்சிக்கப்படாத, ஆண்டவரை அறியாத உங்கள் சொந்தக்காரங்களோ, நண்பர்களோ, உடன் பிறந்தவர்களோ, வேலை பார்க்குறவங்களோ இருந்தால் ஒரு 5 பேருடைய பேரை எழுதி வச்சு ஜோம் பண்ணணும். ஒரு 5 பேரோட பேரை எழுதி ஜோம் பண்ணணும். நல்லா ஜெபிச்சுட்டு அந்த 5 பேருக்கு இந்த ட்ராக்ஸை கொடுக்கணும். சும்மா எல்லாருக்கும் போகிற போது கொடுக்கறதுலாம் இல்லை. இது ஒரு ஒரு குடும்பத்தார் தங்களுடையதான வருமானத்துலேருந்து அடிச்சு கொடுங்க. இது நான் அடிக்கலை, எழுதுறது மட்டும்தான் நான். இந்த பிரிண்ட் பண்ணுறது அவங்க தான். அவங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. தங்கள் வருமானத்திலேருந்து இதை அடித்து கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளோ வேணாலும் அடித்து கொடுக்குறோம் பாஸ்டர், இதை ஒரு ஊழியமாக செய்கிறோன்னு அவங்க செய்கிறாங்க. அதனால் தயவு செய்து இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு கஷ்டத்தில் இதை செஞ்சிட்ருக்குறாங்க, அவங்களுக்கு வர வருமானத்தில் செய்கிறாங்க. ஸோ தயவு செய்து ஒரு 5 பேருடைய பேரை எழுதி வச்சு முதல்ல ஜோம் பண்ணுங்க. 1 வாரமோ 10 நாளோ 3 நாளோ ஜோம் பண்ணுங்க. அந்த 5 பேரை சந்தித்து இந்த ட்ராக்ஸை கொடுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அந்த 5 ஆத்மாவும் ரட்சிக்கப்படும். அந்த 5 ஆத்மாவும் உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் இருக்கும். அல்லேலூயா. இது உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. 9:30 முடிக்க சொன்னார், 9:30 முடிச்சிட்டேன். எழுந்திரிக்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லா கண்களையும் மூடுவோமா? எல்லாம் கண்களை மூடுவோம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது. சரியா 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். கரெக்டாக 5 minutes. 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வருகையில் நீங்கள் போவீங்களா? கிறிஸ்துவை சந்திக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் வருவார் அப்படின்னா, ஏன்னா நினையாத நாளிகளே மனுஷகுமார் வருவார். பகலோ இரவோ மத்தியானமோ ராத்திரியோ நடுநிசியோ எப்போ வேணாலும் வரலாம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் அவருடைய நாட்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நாள் வரும் என்று. சந்திக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா? உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் கிறிஸ்துவை சந்திக்கிற இடத்துல இருக்குதா? உங்கள் சரீரம் மறுரூபமாகிறதுனாலே அப்படின்னு பைபிள் சொல்லுது. உங்கள் ஆத்மா ரட்சிப்பினாலே அப்படின்னு இருக்கு. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு வேதம் சொல்லுது. கவனிச்சுக்கொள்ளுங்க. இயேசு வரும்போது சந்திக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா? கண்களை மூடி 1 நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. எது வருகைக்கு தடையாக இருக்குன்னு பாருங்க. எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு விட்டுருங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. விட முடியாத பாவமாக இருந்தாலும் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. விட முடியாத பாவமாக இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதிலிருந்து நான் விடுபடணும்பான்னு ஜெபம் பண்ணுங்க. என்னால் முடியல. உங்களால் முடியலையா? சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, என்னால் முடியலப்பா, நான் ஆசைப்படுறேன். வாயில் அறிக்கையாவது பண்ணுங்க. உங்களால் விட முடியாட்டி பரவாயில்ல, அறிக்கை பண்ணுங்க. உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து உங்களை பலப்படுத்துவார்.